மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம். இப்போ இந்த கடைசி அதிகாரத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். கூடி சீக்கிரம் முடிஞ்சு விடும். இந்த கடைசி அதிகாரத்தில் மார்க் 16:1 முதல் 14 ஆகிய வசனங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் வாசிக்க போகிறதில்ல, ஏற்கனவே வாசித்தேன். இன்றைக்கு நான் அதை வாசிக்க போகிறதில்ல. நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் அதை மேலோட்டமாக பார்த்தீங்கனாலே என்னத்தை சொல்ல வருதுன்றதை புரிஞ்சுப்பீங்க. என்ன சொல்ல வருது இந்த வசனங்கள்? மார்க் 16:1 முதல் 14 என்ன சொல்ல வருது? நம்பர் 1, இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்பதை சொல்ல வருது. நம்பர் 2, அவர் உயிர் தெழுந்தார் என்பதை தம்முடைய சொந்த சீஷர்கள் நம்ப கஷ்டப்பட்டாங்க என்பதை நமக்கு வெளிப்படுத்துது. 11ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்திலலாம் ஓப்பனாக அது சொல்லப்படுது. அவர் உயிர் தெழுந்துட்டான்றது மட்டும் இந்த வசனங்கள் சொல்ல, அவர் உயிர் தெழுந்ததை சீஷர்கள் நம்ப கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அது ஜீரணிக்க முடியல. இயேசுவே அவங்களை கடிந்து கொள்றார் 14ஆம் வசனத்தில். இது மார்க்கில் மட்டும் பார்க்கலான்றது இல்லை, மற்ற சுவிசேஷங்களையும் மத்தேயிலையும் இதை பார்க்கலாம். மத்தேயு 28, லூக்கா 24, யோவான் 20, எல்லா மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. இயேசு உயிர் தெழுந்தப்போ அவருடைய சொந்த சீஷர்கள் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை நம்ப சிரமப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. இது ஏன் நீங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு? பல காரணங்கள் இருக்கு. பைபிள் பாருங்க, அற்புதமான ஒரு புஸ்தகம். வேற எந்த ஒரு மத புஸ்தகத்திலேயோ வேற எந்த ஒரு இதுலேயோ அவங்களுடைய ஹீரோஸினுடைய பலவீனங்களை, தவறுகளை இவ்வளோ வெளிப்படையாய் வேற எந்த புஸ்தகம் பேசாது. நீங்க போய் பாருங்க, வேணாம் மறைச்சு தான் வைப்பாங்களே ஒழிய இவ்வளோ வெளிப்படையாக ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் பைபிள் வித்தியாசமான ஒரு புஸ்தகம் பாருங்க. பெரிய பெரிய ஹீரோஸினுடைய இந்த தவறுகள், பிழைகள், பலவீனங்கள்லாம் அப்படியே புட்டு புட்டு வச்சிருது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சீஷர்கள் இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை முதல்ல நம்பலை, கோலத்தனமாக பயந்து ஓடிட்டாங்க. அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டப்போ சீஷர்கள் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கோங்க. தாவீது இருக்கிறதுலே பெரிய ராஜா. தாவீது விபச்சாரம் செய்தார், கொலையை திட்டமிட்டு அதுக்கு காரணமாக இருந்தார். அதெல்லாம் அப்படியே ஓப்பனாக சொல்லப்படுது. அதனால தான் பாருங்கள், பைபிளில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீரோ தான், அவர் தான் பர்ஃபெக்ட். ஒருத்தர் தான் பைபிளில் பர்ஃபெக்ட். அவர் யாருன்னா இயேசு. மற்றவங்க எல்லார்ட்டையுமே பலவீனங்கள், பிழைகள், குறைகள் என்னமோ இருக்க தான் செய்து. எல்லாரும் மனிதர்கள். இயேசு மனுஷனாக மட்டும் இல்லை, கடவுளாகவும் இருக்கிறார். அப்போது பைபிள் சத்தியத்தை அப்படியே சத்தியமாக சொல்லிடுது, பதிவு செஞ்சிருச்சு. ஆனால் சில நோக்கங்கள் இருக்கு பாருங்க. நான் நினைக்கிறேன் ஒரு நோக்கம் என்னன்னா, நம்மளை ஊக்கப்படுத்துது இந்த பகுதி. ஏன்னா சீஷர்கள் ஒரு காலத்தில் இப்படி இருந்தாங்க, பிறகு தைரியசாலிகள் ஆயிட்டாங்க, விசுவாசத்தில் உறுதி பெற்றாங்க, விசுவாசத்தில் வளர்ந்து விட்டாங்க, வெற்றிகரமாக ஊழியம் செய்தாங்கன்னு பார்க்குறப்போ, அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்குறப்போ எப்படி இருந்தாங்க முதல்ல, கடைசியில் எப்படி ஆனாங்க. அப்போஸ்தலர்லாம் வாசித்து பார்த்தா அங்கே முற்றிலும் வித்தியாசமாக இருக்காங்க. அப்போ இதை பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஊக்கம் கிடைக்குது, நாமளும் மாறலாம். ஒருவேளை நம்ம சிலர் இவர்களைப் போல பயந்து கொண்டு சந்தேகத்துடன் உயிர்த்தெழுதலையே கூட சந்தேகப்பட்டு கொண்டு இருந்தால், அப்படி இருந்தால் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே இருப்பீங்கன்னு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து வசனத்தை கேளுங்க, தொடர்ந்து தேவனுடைய உதவியை நாடுங்க, உங்களை மாற்றி விடுவார். சீஷர்கள் எப்படி மாற்றினாரோ, விசுவாசத்தில் உங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுவார், விசுவாச வீரர்களாய் மாற்றுவார், தைரியசாலிகளாக மாற்றுவார், பெரிய காரியங்களை தேவனுக்கென்று ராஜ்யத்துக்கென்று சாதிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை கிடைக்குது பாருங்க. இது பார்க்குறப்போ எனக்கு அது மட்டும் இல்லை, ஒரு எச்சரிக்கையும் கிடைக்குது. உயிர்த்தெழுதலை குறித்த சந்தேகம் இருக்குமானால், பொதுவாக கிறிஸ்தவத்தில் பாருங்க, இந்த மார்க்கமே விசுவாசத்தை கொண்டு தான் வேலை செய்யுது. எப்படி? விசுவாசம் தான் என்ஜினை ஓட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா தேவன் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும், எவ்வளோ நல்லவராக இருந்தாலும், அவர் எவ்வளோ செய்திருந்தாலும், நாம் அவரை நம்புகிற அளவுக்கு தான் நாம் ஆக்சுவலாக வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், ருசிக்கிறோம், வெற்றி பெறுகிறோம். இன்னைக்கு இயேசு சகலத்தையும் ஆளுகிறார், நமக்காக உயிரே கொடுத்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆனாலும் கூட எத்தனையோ பேர் இயேசுலேருந்து பயனடைகிறது இல்லை. இவ்வளோ அவர் செஞ்சோம், அவங்க அதிலிருந்து துளி அளவு கூட பயனடையாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க விசுவாசிக்கல. அப்போ அந்த விசுவாசம் கிறிஸ்தவத்தில் ரொம்ப குரூஷியல், ரொம்ப முக்கியம். தேவனை நாம நம்ப தான் அவரை அனுபவிக்கிறோம். கொஞ்சம் நம்பினாலே அனுபவிக்க தொடங்கலாம். ஆனால் நம்ப இன்னும் அதிகமாய் அவர்கிட்ட இந்த நன்மைகளை பெறுகிறோம், வெற்றி பெறுகிறோம், வளருகிறோம். இந்த விசுவாசத்தில் சில காரியங்கள்
ரொம்ப அடிப்படையான காரியங்கள். ஒரு பில்டிங்ல எப்படி ஃபவுண்டேஷன் இருக்குதோ அடிப்படைன்னு இருக்குது, அதுக்கு மேல கட்டப்பட்ட காரியங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நாம விசுவாசிகள், எல்லாம் சொல்லுங்க விசுவாசிகள் அப்படின்னா என்னத்தையோ விசுவாசிக்கிறோம், என்னத்தை பல காரியங்களை விசுவாசிக்கிறோம் சரிங்களா? விசுவாசிக்கிறதுல சில காரியங்களை அடிப்படையாய் விசுவாசிக்கிறோம். அந்த அடிப்படையில் சந்தேகம் வந்துருச்சுன்னா பில்டிங்கே ஆடிடும். அடிப்படை சரியா இல்லைன்னா பில்டிங்கே விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம பல காரியங்களை விசுவாசிக்கிறோம், அதுல சில காரியங்களை அடிப்படையாய் விசுவாசிக்கிறோம். அதுல ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச மெயின், இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், ஆளுகிறார், ராஜாவாய் இருக்கிறார், கர்த்தாவாய் இருக்கிறார், ஒரு நாள் திரும்ப வரார். இயேசுவை குறித்த சத்தியங்கள் மிக அடிப்படை. இது மேலதான் கிறிஸ்தவமே கட்டப்பட்டிருக்கு, இதன் மேலதான் நம்ம விசுவாசமே இதுல சந்தேகம் இருந்தா எல்லாத்திலுமே சந்தேகம் இருக்கும். நான் நினைக்கிறேன் சிலர் சந்தேகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன், என்னத்தை பற்றி சந்தேகப்படுறீங்க, எதை பற்றி பயப்படுறீங்க, எதை பற்றி கவலைப்படுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரிலங்க, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குங்க, இதெல்லாம் சரியா ஆகுமான்னு எனக்கு தெரில, இதை பற்றி ஒரு சந்தேகம் பயமும் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதுக்கு பின்னால மறைவா அவங்களுக்கே தெரியாது, சில நேரம் உயிர்த்தெழுதலை பற்றிய சந்தேகமே இருக்கலாம். ஏசு உண்மையில் உயிரோட இருக்கிறாரன்ற சந்தேகமே சில நேரம் இருக்கலாம். அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டுறாங்க, அதை நினச்சி பார்க்க மாட்டுறாங்க. அதனாலேயே இந்த மற்ற சந்தேகங்களும் கூடி இருக்கலாம். எப்போவுமே அப்படின்னு சொல்லலை, அந்த மாதிரி இருக்குதானா? சீஷர்களுக்கே உயிர்த்தெழுதல் குறித்த சந்தேகம் போல இருந்ததுன்னா அப்போ நமக்கும் இருக்க முடியாதுன்னு நாம சொல்ல முடியாது. ஆகவே இதை குறித்த சந்தேகம் நமக்கு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா சந்தேகத்தை கிளப்பி விசுவாசத்தில் வளர்ந்தாதான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும், வெற்றி பெற முடியும். குறிப்பாக இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்த சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. அதை உறுதியாய் நம்ம நம்ப வேண்டும். அப்போதான் மற்ற காரியங்களை உறுதியாக நம்ப முடியும். எனக்கு நல்லது செய்வார்னு எப்படி உறுதியாக நம்புறதுங்க? அவர் இன்னைக்கு உயிரோடவே இல்லைன்னா அப்புறம் அதை நம்ப முடியாது. அவர் உயிரோடு இருக்கிறார்னா, எனக்கு உயிரை கொடுத்த தேவன் உயிரோடு இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகிறார்னா அப்போ நன்மை செய்வார்னு ஈஸியாக நம்பிடலாம். இதை உறுதியாக நம்பினா மற்றது எல்லாத்தையும் ஈஸியாக நம்பிடலாம். நம்பினா வெற்றி பெற்றுருவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி தேவையில்ல, நம்பிக்கை தான் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி முதல்ல தேவையில்லைங்க, நம்பிக்கை வந்துருச்சுன்னா வெற்றி அடுத்தது வரும். தேவன் என்ன சொல்றாரு? நீங்க விசுவாசிங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஜனங்க என்ன சொல்றாங்க? நான் பெற்றுக்கொண்டா விசுவாசிக்கிறேன்றாங்க. தேவன் என்ன சொல்றாரு? நீ விசுவாச பெற்றுக்கொள்வாய். ஜனங்க என்ன சொல்றாங்க? இல்லை நான் பெற்றுக்கொண்டா நான் விசுவாசிக்கிறேன். அட தேவன் நீ விசுவாசா பெற்றுக்கொள்வாய் என்றாரு. இல்லை நான் பெற்றுக்கொண்ட, யார் சொல்றது நடக்கும்? யார் கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும்? தேவன் நம்ம கண்டிஷனை ஃபாலோ பண்ணணுமா, நாம் அவர் கண்டிஷனை ஃபாலோ பண்ணணுமா? அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீ விசுவாசின்றாரு, நீ நம்பு. நாம் அவரை பார்த்து என்ன சொல்றோம்? இல்லை நீங்க செஞ்சீங்கன்னா நான் நம்புறேன். இப்போ இங்கே தான் இடிக்குது பாருங்க. சில நேரம் நம்ம கண்டிஷனுக்கு அவர் தயவு காட்டி கீழே இறங்கி வரார், பெரிய தயவு. எப்பவுமே அப்படி செய்வார் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வளரணும்னு எதிர்பார்க்குறார். இப்போ விசுவாசத்தில் வளரணும். குறிப்பாக இந்த மாதிரி காரியங்களில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை எப்படி போக்கணுன்றதை போக்கி விசுவாசத்தை கட்டி எழுப்பி தொடர்ந்து நம்ம முன் செல்ல வேண்டும். அதனால தான் இந்த உயிர்த்தெழுதலுக்கான காரணங்கள், உயிர்த்தெழுதலை நாம் ஏன் நம்புகிறோம் என்பதற்கான காரணங்களை உங்களுக்கு சொல்லி வருகிறேன் கடந்த ஒரு சில வாரங்களாய். உயிர்த்தெழுதலுக்கு எப்படிப்பட்ட விதமான ஆதாரங்கள் உண்டு என்பதை நான் உங்களுக்கு படிப்படியாய் சொல்லி கொண்டு வருகிறேன் இல்லையா? காரணம் இல்லாம ஒன்றும் நம்ம நம்பல, ஆதாரம் இல்லாம ஒன்றும் நம்ம நம்பல. உயிர்த்தெழுதலுக்கு பல ஆதாரங்கள் உண்டுன்றது மட்டும் இல்ல, பல விதமான ஆதாரங்கள் உண்டு. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு வரேன் கடந்த ஒரு சில வாரமா. பல விதமான ஆதாரங்கள் உண்டு உயிர்த்தெழுதலுக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பல விதமான ஆதாரம் இருக்கு. ஒரு விதமான ஆதாரம் சரித்திரபூர்வமான ஆதாரம். சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் அது ஒரு விதம், ஒரு வகை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் ஏன் நம்புகிறேன்? ஒரு காரணம் என்னன்னா, சரித்திர ஆதாரங்கள் அதை சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு முரண்பாடா இல்ல, அதை சப்போர்ட் பண்ணுது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உறுதிப்படுத்துது. இன்னொரு விதமான ஆதாரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், இன்னொன்று பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவம். இயேசு உயிரோட இல்லைன்னு என்கிட்ட நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா
இப்போ இன்னைக்கு நான் பாடுறப்போ கூட அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். இந்த வாரம் கூட சில காரியங்கள்லாம் ஜெபித்தது அப்படியே ஜெபித்த மாதிரியே பதில் கிடைச்சது. ஒவ்வொரு நாளும் அவர் என்னோட பேசுகிறார், நான் அவரோட பேசுகிறேன், உறவாடுகிறோம். இந்த மாதிரி தனிப்பட்ட அனுபவம் உடையவர்கள்ட்ட இயேசு உயிரோட இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவங்க இயேசுவை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தனிப்பட்ட அனுபவமும் ஒரு விதமான ஆதாரம். மூன்றாவது விதமான ஆதாரம் என்ன பார்த்தோம் நம்ம? வேர்ல்ட் இம்பேக்ட். அதாவது இயேசுனுடைய உயிர்த்தெழுதல்னால உலகத்தின் மீது ஏற்பட்ட தாக்கம். இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து உலகம் அதே மாதிரி இல்லை, மாறிவிட்டது. பல விதத்தில் நல்லா மாறி இருக்குது. எப்போவுமே எல்லாமே எப்படி கெட்டு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனா கடந்த 2000 வருஷத்தை நீங்கள் பார்க்குறப்போ, இயேசுடைய உயிர்த்தெழுதல் வெளிச்சத்தில் பார்க்குறப்போ எப்படி இயேசுடைய உயிர்த்தெழுதல் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்பின விசுவாசிகள்னால ஏற்பட்ட நல்ல தாக்கத்தை பார்க்குறப்போ என்ன தெரியுது? அவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும். வேர்ல்ட் இம்பேக்ட், அது மூன்றாவது விதமான ஆதாரம் என்று சொல்லலாம். இன்றைக்கு இன்னொரு 2 விதமான ஆதாரம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னொரு 2 விதமான ஆதாரம், நம்பர் 4, நம்பர் 5. இது நம்ம ஏற்கனவே பார்த்த 3 விதங்களை விட அதிகம் முக்கியம். ஏன்னா இது ஒரு விதமான ஆதாரம் மட்டும் இல்லை, நாம் உயிர்த்தெழுதலை நம்புறதுக்கான ஏதோ காரணன்றது மட்டும் இல்லை. இன்றைக்கு நாம் சொல்ல போகிற இந்த 2 காரியங்கள் தான் உயிர்த்தெழுதல் மீது நமக்கு இருக்கிற விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியது, அதிகமாய் கட்டி எழுப்பக்கூடியது இன்றைக்கு நம்ம சொல்லுகிற 2 காரியங்கள் தான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் நல்லது தான், முக்கியம்தான், சத்தியம்தான், உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியமானது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற 2 காரியங்கள். ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் விசுவாசிக்கணும்னா, இன்னும் உறுதியாக விசுவாசிக்கணும்னா, அந்த விசுவாசம் அதிகரிக்கணும்னா அதற்கான வழி என்ன தெரியுமா? இந்த 2 இன்னைக்கு சொல்கிறோம் பாருங்க, 2 இதை 2த்தையும் ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்கள் விசுவாசம் உண்மையிலே பலப்படும், அதிகரிக்கும். அது என்னங்க இந்த 2 அப்படின்னா ஸ்பெஷல்? இந்த 2 சொல்கிறேன். வேதம், பரிசுத்த ஆவியானவர். நம்பர் 4 என்னது? தேவனுடைய வார்த்தை, வேதம். நம்பர் 5 என்னது? பரிசுத்த ஆவியானவர். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நான் ஏன் நம்புகிறேன்? சரித்திரபூர்வமான ஆதாரம் அதை சப்போர்ட் பண்ணுது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை ஏன் நம்புகிறேன்? என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அதை உறுதிப்படுத்துது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எதை வச்சு நம்புறேன்? அப்படி உயிர்த்தெழுதல் கடந்த 2000 வருஷமா இந்த உலகத்தின் மீது ஏற்படுத்தின தாக்கத்தினால நான் நம்புறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எதை வச்சு நம்புறேன்? இந்த புஸ்தகம் சொல்லுது அவர் உயிர்த்தெழுந்தார், ஆகவே நம்புறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எதை வச்சு நம்புறேன்? எனக்கு உள்ள ஆவியானவர் சொல்றாரு அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமா, அது உண்மைதான். உயிர்த்தெழுந்தார்ன்றது மட்டும் இல்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவை எனக்குள்ளாக வெளிப்படுத்தி கொண்டு அவர் வருகிறதுனால நான் நம்புகிறேன். எல்லாம் ஒரு விதமான ஆதாரம். பார்த்தீங்கன்னா இயேசுடைய உயிர்த்தெழுதல் மீது எனக்கு இருக்கிற விசுவாசத்தை நான் எப்படி அதிகரிப்பது? இந்த மற்ற காரியங்களையும் பார்க்கலாம், ஆனால் பிரதானமாக இந்த 2 காரியங்களை பார்க்கணும். வசனமும் ஆவியும். எல்லாம் சொல்லுங்க, வசனமும் ஆவியும். இந்த 2 தான் மெயின். உங்க விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு இது 2 தான் மெயின், வசனமும் ஆவியும். இது 2மே ஒன்னா பார்க்கறது நல்லது. இன்னைக்கு 2த்தையும் ஒன்னா பார்க்கிறோம், வசனத்தையும் ஆவியும். ஏன்னா வசனம் ஆவியும் ஒன்றாய் செயல்படுகிற காரியங்கள். ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்துல விசுவாசத்தை பிறப்பித்து அதை தூண்டி விட்டு அதை வளர வைக்கிறார். ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார்? வசனத்தை கொண்டு உள்ளத்துல விசுவாசத்தை. எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குதுங்க, எனக்கு விசுவாசம் வரமாட்டேங்குதுங்க, நான் நம்ப விரும்புகிறேன் ஆனாலும் எப்படி வரும்னு சொல்கிறேன். ஆவியானவர் தான் உங்களுக்கு விசுவாசத்தை தர வேண்டும். எப்படி தருகிறார்? வசனத்தை கொண்டு தருகிறார். அவர் தான் உள்ளத்தில் விசுவாசத்தை பிறப்பிக்க வேண்டும், அதை தூண்டி விட வேண்டும், அதை வளர பண்ண வேண்டும். ஆனால் எப்படி செய்வார்? வசனத்தின் மூலமாக தான் செய்வார். அப்போ 2த்தையும் நம்ம சேர்த்து பார்க்கறது முக்கியம். ஏன்னா 2மே ஒன்றாய் சேர்ந்து செயல்படுகிற ஒரு காரியம். சில நேரம் இதை ஜனங்க பிரிச்சிருவாங்க, ஆவி வசனம் அப்படின்னு பிரிச்சிருவாங்க. ரொம்ப தவறு. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்பது இயேசு திருமணத்தை பற்றி சொன்னார். நான் நினைக்கிறேன் இதுக்கும் பொருந்தும். பரிசுத்த ஆவியானவரும் வசனமும் ஒன்றாய் கருதப்பட வேண்டிய காரியங்கள். அதை பிரிக்கக்கூடாது. ரொம்ப பிரித்தாலே ரொம்ப அது வம்பு தான். அது இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? முதல்ல த ஜென்ரல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போத் ஸ்கிரிப்சர் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது வசனமும் ஆவியினுடைய பொதுவான முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். பொதுவாக வசனமும் ஆவியும் எப்படி முக்கியம், எப்படி ஒன்றாய் செயல்படுது என்பதை
பொதுவா ஜெனரலா பார்க்க போறோம். ரெண்டாவது குறிப்பா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்த சீஷருடைய விசுவாசத்தை எப்படி இந்த வசனமும் ஆவியும் தான் அதிகரிக்க வச்சது, பலப்படுத்துச்சு என்பதை பார்க்க போறோம். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பொதுவா வசனமும் ஆவியும் எப்படி அவசியம் ஒன்றாய் செயல்படுது. ரெண்டாவது குறிப்பா சீஷர்கள் பயந்து போய் சந்தேகத்தோட அவிசுவாசம் நிறைந்தவர்களா இருந்தாங்களே, எப்படி அவங்க விசுவாசம் அதிகரிச்சது? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எப்படி உறுதியா பிறகு நம்பினாங்க? அதற்கான ரகசியம் என்னன்னா இந்த வசனமும் ஆவியும் தான் அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துச்சு. அதை நாம குறிப்பா பார்க்க போறோம். அப்புறம் இறுதியில் நான் சில காரியங்களை அதை வச்சு சொல்லுகிறேன். முதலாவது, வசனத்தினுடைய ஆவியினுடைய பொதுவான முக்கியத்துவம். இது உயிர்த்தெழுதலுக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான சத்தியங்களுக்கும் பொருந்தும். ஒரு சத்தியத்தை நான் ஏன் விசுவாசிக்கிறேன்? ஒரு காரியமா சத்தியமா நான் ஏன் விசுவாசிக்கிறேன்? கிறிஸ்தவத்தில் இது உண்மை, இது சத்தியம் ஏன் விசுவாசிக்கிறோம்? ஒரு காரணம் என்ன தெரியுமா? இது சொல்லுது, இது சொல்றதுனாலே விசுவாசிக்கிறோம். ஒரு காரியம் உண்மைன்னு எதை வச்சு விசுவாசிக்கிறேன்? இது சொல்லிடுச்சா அப்போ உண்மை. இயேசு உயிர்த்தெழுந்தார் உண்மைன்னு எதை வச்சு விசுவாசிக்கிறேன்? இந்த புஸ்தகம் சொல்றதுனால விசுவாசிக்கிறேன். அது எப்படிங்க இந்த புஸ்தகம் சொல்றதுனால விசுவாசிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா இந்த புஸ்தகம் அப்படிப்பட்ட புஸ்தகம், வித்தியாசமான புஸ்தகம். இந்த வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. சங்கீதம் 19:7, அவருடைய வசனம் சமுலமும் சத்தியம், அவருடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். சங்கீதம் 119, 160. அப்போ எந்த சத்தியத்தையும் ஏன் நம்புறேன்? இது சொல்றதுனால நம்புறேன். இயேசு உயிர்த்தெழுந்தால் ஏன் நம்புறேன்? இது சொல்லுது, இயேசு உயிர்த்தெழுந்தார் சொல்லுது, நான் நம்புறேன். ஏன்னா இந்த புத்தகம் அப்படிப்பட்ட புத்தகம், நம்பகை தன்மை உடைய புத்தகம். இது சொல்வது எல்லாத்தையும் நம்பலாம். அது எப்படி? இது ஒரு சாதாரண புத்தகம் தானேங்க, இது சொன்னா நம்பிடலாமா நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, இதுக்கு நம்பகத்தன்மை இருக்குது என்பதற்கு பல விதமான ப்ரூஃப் இருக்கு. எப்படி இப்போ உயிர்த்தெழுதலுக்கு நான் பல விதமான ஆதாரம் கொடுக்குறேனோ அது போல வேணும்னா இது நம்பகத்தன்மையுடைய புத்தகம், இது சொல்வது எல்லாத்தையும் நம்பலாம் என்பதற்கு பல விதமான காரணங்கள் ஆதாரங்கள் கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு தடவை அப்படி ஒரு செய்தியை கொடுத்துருக்கேன், 10 காரணம் கொடுத்துருக்கேன் ஏன் நான் வேதத்தை நம்புகிறேன் என்பதற்கு. இந்த பைபிளில் சில நேரம் நம்ம லேஸில் எடுத்துடுறோம் பாருங்க, நமக்கு மடியில் இருக்குது, ஃபோனில் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால சில நேரம் இதை லேஸில் எடுத்துடுறோம். ஆனால் இது எவ்வளோ ஒரு விசேஷித்த புத்தகம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. சில காரியங்களை சொல்கிறேன் கேளுங்க. வேதத்தை பற்றிய வியக்கத்தக்க உண்மைகள். The Bible is the best selling book of all time. தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலேயே வரலாற்றிலேயே அதிகம் விற்பனையான புத்தகம் எது? இந்த புத்தகம். இன்னொரு காரியம் சொல்றேன், மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. ஒவ்வொரு வருஷமும் நீங்க இப்போ ஆன்லைன்லாம் போனீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய பெஸ்ட் செல்லர் அப்படின்னு போடுவான். நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர்ஸ், டாப் 10 பெஸ்ட் செல்லர் அப்படி ஒரு லிஸ்ட் போடுவோம். இந்த புத்தகம் தான் அதிக விற்பனையான புத்தகங்கள் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் தவறாம நம்பர் 1 ஸ்பாட்டில் அதிக விற்பனையான புத்தகம் எது தெரியுமா? பைபிள் தான். எந்த லிஸ்ட்லையும் சேர்க்க மாட்டானா, அது சொல்லவே மாட்டான். கேட்டால் நான் சொல்லுவேன், இல்லை 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 நாங்கள் வந்து புது புத்தகங்களை தான் கணக்கில் எடுக்கிறோம் அப்படின்வான். எப்போ பெஸ்ட் செல்லர் தானே. பெஸ்ட் செல்லர்னா இதுதான் பெஸ்ட் செல்லர். நீங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா அவனுங்களுக்கு சிலருக்கு இதை சொல்ல பிடிக்கல. ஒவ்வொரு வருஷமும் இதுதான் பெஸ்ட் செல்லரு. ஃபோன்லாம் வந்துருச்சு, இப்போ ஃபோனில் பைபிள் வந்துருச்சு, டிஜிட்டலாக ஃப்ரீயாக பைபிள் வந்துட்டாலும் பைபிள் பிரிண்டிங் பப்ளிஷிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ன்றாங்க. லாஸ் ஆக முடியாதுன்றாங்க அதில். ஏன்னா பைபிள் அந்த மாதிரி விற்குது. சிலர் வந்து அதில் வந்து இப்போ நான் ஒரு கடவுளுக்காக நான் இருக்கிறோன்னு ஒன்றும் இல்லை, பணம் பெருசாக வருதுன்றதுனாலே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த புத்தகம் அப்படி விற்பனை ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் இதுதான் பெஸ்ட் செல்லர்ன்ற உண்மை மறைக்கப்படுது. ஆனால் அதுதான் உண்மை. இதெல்லாம் உண்மை, மறுக்க முடியாத உண்மை, ஹார்ட் ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேன், the Bible has been translated into more languages than any other book ever. வேற எந்த புத்தகத்தை காட்டிலும் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க புத்தகம் இது. இதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல, நான் டைம் ஆகிடும். நீங்கள் போய் பாருங்க வேணா, அதிக மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் எதுன்னு பாருங்க, இதுதான் வரும். நம்பர் 2 எதுன்னு பாருங்க, எங்கேயோ இருக்கும், கிட்ட கூட எதுவுமே வராது. அப்போ
என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி உண்மைகளே இப்ப நான் சொன்னதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள். ஏதோ கிறிஸ்தவருடைய ஒப்பீனியன் கிடையாது, ஹார்ட் ஃபேக்ட் இதெல்லாம். நான் என்ன சொல்றேன், பைபிளுடைய இந்த சக்சஸே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புஸ்தகம் என்பதை காண்பிக்குது. சரி, அந்த விதமான ஆதாரம் பிடிக்கலையா, வேற விதமான ஆதாரம் கொடுக்குறேன் நான். ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிக்கல் கன்ஃபர்மேஷன், அதாவது சரித்திர சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள். ஆர்கியாலஜி சொல்லுவாங்கல்ல, தொல்பொருள் ஆராய்ச்சி. தோண்டி எடுத்து அந்த காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சி, இந்த தொல்பொருள் சார்ந்த ஆதாரங்களை பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜின்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. அதில் இருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு கூட பைபிளில் இருக்கிற எதையுமே மறுத்தது கிடையாது. பைபிளில் இருக்கிறது உண்மை இல்லைன்னு ஒருபோதும் வெளிப்படுத்தினது கிடையாது. மாறாக அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் ஏற்கனவே வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் பைபிளில் இருக்கிற டீட்டெயில்ஸை உறுதிப்படுத்தி இருக்கு. இங்கிலீஷில் சொல்லிடுறேன், thousands of archaeological findings have confirmed several details in the Bible. அதாவது பைபிளில் சில நேரம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஊர் பேருங்க, இந்த ராஜா பேருங்க, இந்த ஆளுநர் பேருங்க, ஒரு கலாச்சாரத்தோட சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு. இதெல்லாம் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க பாட்டு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள். அது ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள்னால இங்கே இருக்கிற சில டீட்டெயில்ஸ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு WM ராம்சேன்னு ஒரு ஆள், அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் 1800ஆம் ஆண்டுகளில் அவர் வளர்ந்து வந்த அந்த பேக்ரவுண்ட் எப்படின்னா, அந்த ஜெர்மன் ஸ்காலர்ஸ், ஜெர்மனியில் இருந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பைபிள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது, இது ஒரு புராண கதை மாதிரி தான், மற்ற மத புத்தகங்கள் போல தான். இது இந்த ஊர் பேர், இந்த ராஜா பேர்லாம் சொல்கிறப்போ ஒன்றும் சரித்திரத்தை ஒன்றும் சொல்லலை, ஆக்சுவலாக நடந்ததை ஒன்றும் சொல்லலை, சும்மா என்னத்தையோ அவங்க சொல்ல வர அந்த இயேசுவை சொல்கிறதுக்கு என்னத்தையோ வளர்த்தி சொல்லிட்டாங்களே ஒழிய இதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சொல்கிறதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அப்போஸ்தலர் சொல்லுகிறதெல்லாம் உண்மையான சரித்திரமாக எடுத்துக்க முடியாது, சும்மா அவங்க சேர்த்து கூட்டி வளர்த்து சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு சூழல்ல இருந்து வளர்ந்த ஒரு ஆள் இந்த WM ராம்சே. அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் கிளாசிக்கல் ஆர்கியாலஜியில் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர். அவர் தான் அவங்க சரித்திரத்திலே. இன்றைக்கும் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பேரும் புகழும் இருக்குது. அவர் என்ன பண்ணாரு, அவர் பைபிளை நம்பாத ஆள், சும்மா புராண கதை கட்டுது இந்த புத்தகம் அப்படின்னு நினச்சி, ஆனால் ஆர்கியாலஜி ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாரு. அதில் பெரிய எக்ஸ்பர்ட். அவர் போய் ஆக்சுவலாக அங்கே ஏஷியா மைனர், மாடர்ன் டே டர்க்கி போன்ற இடங்களில் போய் தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி யாரும் பண்ணாத அளவுக்கு பண்ணார் பாருங்க. ஆயிரக்கணக்கான கிரேக்க லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல் மேலே செதுக்குனது எல்லாத்தையும் எடுத்து அவர் ரெக்கார்ட் பண்ணி, இன்னைக்கு கூட அவர் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் இருக்குது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில். அதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள்ன்றாங்க. அவர் எல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாராம். ஐயோ, குறிப்பாக அவர் லூக்கா மற்றும் அப்போஸ்தலர் இந்த 2 புத்தகங்களை எடுத்து இதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணார். அவர் என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, லூக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரித்திர வல்லுனர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அவர் சொல்கிற ஒவ்வொரு ஊர் பேரும் கரெக்டாக மேட்ச் ஆகுது மற்ற ஆதாரத்தோட. சொல்கிற ஒவ்வொரு ராஜா பேரும் ஆளுநர் பேரும் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. இவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படியே ஒரு சரித்திர ஒரு புஸ்தகம் மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்களே ஒழிய நம்ம புராண கதை மாதிரி கட்டி வைக்கல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அவர் பிறகு விசுவாசியே ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் பைபிளை நம்பாத ஆள், பிறகு பைபிளில் இருக்கிற அந்த என்ன எல்லாமே தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்போ அவரே பைபிளை நம்ப தொடங்கிட்டார். கூடி சீக்கிரம் விசுவாசி ஆகிட்டார். அப்புறம் பைபிளை நம்ப முடியும்னு எல்லாருக்கும் போதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. WM ராம்சே. இந்த மாதிரி பல காரியங்களை சொல்லிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், என்னங்க என்னமோ சொல்கிறீங்க, ராம்சே கிம்சே ஆர்கியாலஜி தொல்பொருள் இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு பைபிள் தாங்க தெரியும், எனக்கு பைபிள் தான் இருக்குது, பைபிளை திறந்து நான் வாசிக்கிறேன். சூப்பர், அது போதுங்க. பைபிள் உண்மை என்பதற்கு பைபிளுக்கு வெளியே இருந்த ஆதாரம் காமிக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பைபிளுக்கு வெளியே இருந்த ஆதாரம். ஆனால் பைபிள் உண்மை என்பதை காண்பிக்கிறதுக்கு பைபிளே போதும். நீங்களும் உங்கள் பைபிளும் உங்கள் வீட்டில் நீங்கள் திறந்து வாசித்தீங்கனாலே போதும். இந்த பைபிள் சத்தியத்தை தான் பேசுதுன்னு நீங்களே பார்க்க முடியும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பைபிளுக்கு வெளியே இருக்க ஆதாரம். பைபிள் உண்மை என்பதற்கு பைபிளுக்கு வெளியே இருந்த ஆதாரம் கொடுத்து சொல்லலாம். ஆனால் பைபிள் உண்மை என்பதற்கு பைபிளுக்குள்ளேயே இன்டர்னல் ப்ரூஃப்ஸ் இருக்குது, இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது. இது உண்மை என்பதற்கு அடையாள குறிகள் இதற்குள்ளாகவே இருக்குது.
நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க. ஒரு காரியம் ரொம்ப கிரேட், மேன்மையா இருக்குதுன்னா அது மேன்மையா இருக்குது என்பதற்கு அடையாள குறிகள் அதற்குள்ளாகவே இருக்கும். மற்றவங்க சொல்லலாம் அது சூப்பருங்க, ஐயோ பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க அவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க அதை பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்க ரெண்டு விதமா தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தர் சொல்றாங்க இது சூப்பருங்க அப்படின்னு, ஓகே சூப்பர்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நீங்க அதை பார்க்கறப்போ சூப்பர்னு தெரியுதுல்ல உங்களுக்கு, நீங்க அதை ருசிக்கிறப்போ சூப்பர்னு தெரியுதுல்ல. ஒரு காரியம் சூப்பர், ஒரு காரியம் மேன்மையானது, ஒரு காரியம் சத்தியமானது என்பதற்கு அடையாள குறிகள் அதற்குள்ளாகவே இருக்கு. அல்லது ஒரு உதாரணம் கொடுக்குறேன் கேளுங்க. ஒரு சூப்பரான உணவு இருக்குன்னு வைங்க, இதை சாப்பிட்றப்பவே தெரியுது இதை செஞ்சவர் ரொம்ப சூப்பராக தான் இருந்திருக்கணும்னு. சில நேரம் வீட்டில் வந்து 1 2 3 வித்தியாசமான ஆட்கள் சமைப்பாங்க. சில நேரம் இவங்க சமைப்பாங்க, சில நேரம் அவங்க சமைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த உணவை டேஸ்ட் பண்ணுறதுலேயே நம்ம சொல்லிடலாம் யார் சமைச்சாங்கன்னு. உங்களால் சொல்ல முடியுமா? அதை டேஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சிடும் நமக்கு, இவங்க சமைக்கலை, இது இவங்க தான் சமைச்சிருக்கணும், ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. இது சூப்பர் என்பதற்கு அடையாள குறி இதுக்குள்ளே இருக்கு, யாரும் சொல்ல தேவையில்ல. வாயில் வச்சாலே டேஸ்ட்டை வச்சே சொல்லிடலாம் இவங்க தான் சமைச்சிருப்பாங்க. ஒரு பாட்டை கேட்குறப்போ, அந்த டியூனை கேட்குறப்போ, அந்த எழுத்த லிரிக்ஸை கேட்குறப்போ அந்த டியூனை வச்சே சொல்லிடலாம் இது வந்து இவர் தாங்க எழுதியிருக்கணும். அதுவும் லிரிக்ஸை பார்த்தா அப்படி தாங்க தெரியுது, இவர் தான் எழுதியிருக்கணும்னு பார்த்தா கரெக்டாக அவர் தான் எழுதியிருப்பார். மேன்மையான எண்ணத்தை எடுத்தீங்கனாலும் அப்படிதான், அது மேன்மையானது என்பதற்கு அடையாள குறிகள் அதற்குள்ளாவே இருக்குது. அதை பார்த்தாலே போதும் அதனுடைய உண்மை தெரிஞ்சிடும். பைபிளும் அப்படிதான். நீங்கள் பைபிளை திறந்து வாசித்தாலே போதும், வேற யாரும் பைபிள் சூப்பர்னு சொல்லவே தேவையில்லை. வாசித்தாலே போதும் இது சூப்பர்ன்றதை பார்த்துருவீங்க, பார்க்க முடியும். இது தேவன் தான் எழுதியிருக்க முடியும், இது கடவுளால் அருளப்பட்ட ஒன்று என்பதை உங்களால் பார்க்க முடியும். வேற எந்த வெளி ஆதாரம் இல்லைனாலும் இது மட்டுமே போதும். ஏன்னா இது மேன்மையானது, மகத்துவமானது என்பதற்கான அடையாள குறிகள் இதற்குள்ளாகவே இருக்குது. இதுக்கு ஒரு மேன்மை இருக்குங்க, வாசிக்கிறப்பவே தெரியுங்க. அந்த வார்த்தைகளே மேன்மையா இருக்கும். ஏன்னா இது ஒரு மகத்துவமுள்ள தேவனை பற்றி நமக்கு சொல்லுகிறது, ஒரு மகிமையான ரட்சிப்பின் வழியை பற்றி சொல்லுது. இந்த பைபிள் சொல்லுகிற ரட்சிப்பின் வழியை வாசிக்கிறப்போ உலகத்துல இத போன்ற எதுவுமே இல்லை, அப்படியே யுனிக்குது. இந்த பைபிளை வாசிக்கிறப்போ சில நேரம் ஒரு வசனம் வாசித்தாலே நம்மளை அது ஆறுதல் படுத்துது, நம்மளை பலப்படுத்துது இல்லையா, நம்மளை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு ஒரு பவர் இருக்குது என்பதை வாசிச்சே கத்துக்கலாம். ஒருத்தர் வந்து இந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கிறாங்க, அதனால ஆறுதல் அடைகிறாங்க, பலத்தை அடைகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராங்கன்னு வைங்க. அவங்கள பார்த்து ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு வைங்க, இந்த பைபிள்லாம் கடவுளுடைய வார்த்தைன்னு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க டெய்லி என்னை பலப்படுத்துறதே அதாங்க. அப்போ இது மேன்மையானது, இது தேவனுடைய வார்த்தை, இது சத்தியத்தை தான் பேசுது என்பதற்கு இதற்குள்ளாவே ஆதாரம் இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளோ நல்லா வாழ்ந்தாலும் இந்த பைபிளுக்கு போகிறப்போ இன்னும் நல்லா வாழ சொல்லுது நம்மளை. இட் சேலஞ்சஸ் அஸ் எத்திக்கலி. இதை போல ஒரு எத்திக்கலி சுப்பீரியர் சன்மார்க்க ரீதியில் இதை போன்ற போதனைகள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நல்லா வாழ்ந்தீங்கன்னு வந்தாலும் இது இன்னும் நல்லா வாழுனது, சேலஞ்ச் பண்ணுது நம்மளை. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பாருங்க, இன்டர்னல் மார்க்ஸ் ஆஃப் கிரேட்னஸ், இன்டர்னல் மார்க்ஸ் உள்ளே இருக்குது. இதனுடைய மேன்மைக்கான அடையாள குறிகள் ஒரு சின்ன பிள்ளை கூட எடுத்து வாசிக்கலாம், பயனடையலாம். சிம்பிளாக இருக்குது அந்த அளவுக்கு. சில பகுதிகள்லாம் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்லாம் ஒரு சின்ன பிள்ளை கூட வாசித்து, ஓ என்ன இப்படி இருக்காரு இயேசு, இன்ட்ரெஸ்டாக வாசித்து பயனடையலாம், இயேசுவை நம்பலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வேத வல்லுனர் அதனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ ஆழமாகவும் இருக்குது. சொல்லிக்கிட்டே போலாங்க. இது சத்தியத்தை தான் பேசுது, இது உண்மையிலே கடவுளுடைய வார்த்தை தான், இதை நாம் நம்பலாம் என்பதற்கு அடையாள குறிகள் இதற்குள்ளாகவே இருக்குது. உங்களுக்கு சரித்திரமும் தெரிய தேவையில்ல, ஆர்கியாலஜியும் தெரிய தேவையில்ல, ஒன்றுமே தெரிய தேவையில்ல, பைபிளை திறந்து வாசித்தாலே போதும். இது சத்தியம்ன்றது உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இதெல்லாம் தெரியணும்னா உங்களுக்கு ஆவியானவர் தேவை, பரிசுத்த ஆவியானவர் அவசியம். இப்போ நான் சொன்னேன்ல, பைபிளை திறந்து வாசிக்கிறப்போ அது உங்களை பலப்படுத்துது, உங்களை ஆறுதல் படுத்துது, உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது.
இதெல்லாம் நடக்கணும்னா ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நடக்கவே முடியாது. பைபிள் வந்து தேவனுடைய வார்த்தை தான், உண்மைதான். பைபிள் ரொம்ப மேன்மையான புத்தகம், இதை போல புத்தகமே இல்லை. இது மேன்மையானது என்பதற்கு அடையாள குறிகள் இதுக்குள்ளாவே இருக்கு. ஆனால் ஆவியானவர் இல்லாமல் அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆவியானவர் இல்லாமல் இது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இதை நம்ப மாட்டீங்க, இதுல இருந்து பயனடைய மாட்டீங்க. இது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இது ஒரு செத்த புத்தகம் போல இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா புத்தகத்துடைய ஃபால்ட்டு கிடையாது, நம்முடைய ஃபால்ட்டு. நம்முடைய கண்கள் குருடாய் இருக்கிறது. நம்முடைய கண்ணை ஆவியானவர் தான் திறக்க முடியும். வேதத்தில் இருக்கிற அதிசயங்களா அப்போதான் நம்மளால பார்க்க முடியும். இது சத்தியம் அப்போதான் நமக்கு உண்மையிலே தெரியும். அப்போதான் நம்ம இதுல இருந்து பயனடைவோம். ஒரு உதாரணம் சொல்றேன். இமயமலைக்கு உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறீங்கன்னு வைங்க. அங்க அந்த மலையை பார்க்குறீங்க, அந்த மலைகளை, ஓ என்ன மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, வா இவ்வளோ அழகா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண் பார்வை இல்லை. அப்போ நீங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லியும், அது எவ்வளோ சூப்பரா இருந்தும் அவங்களுக்கு அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு அழகை பார்க்க முடியாது. நாம் அப்படிதான் இருக்கிறோம். இந்த வேதம் வந்து இமயமலை போல சூப்பரான ஒன்று, மேன்மையானது. ஆனால் சில நேரம் நாம தான் ஒரு பார்வை இல்லாமல் இதுக்கு வர்றதுனால, உலகத்திலலாம் பாருங்கள், சிலர் வந்து பைபிளை வாசிங்கன்னு சொன்னால் நான் வாசித்தேன், அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக தெரிலன்னு சொல்லுவாங்க. சிலர் அப்படியும் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கண் பார்வை இல்லை. இதனுடைய மேன்மையை பார்க்கக்கூடிய நிலையில் அவங்க இல்லை. 2 Corinthians 4:4 சொல்லுது, இந்த உலகத்தின் அதிபதி அவிசுவாசிகளுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். நம்முடைய கண்ணை திறக்கிறவர் யாரு? ஆவியானவர். ஆவியானவர் கண்களை திறந்தாதான் இது மேன்மையா தெரிய தொடங்கும். இது கடவுளுடைய வார்த்தை என்பது நாம ஏற்றுக்கொள்வோம். இது சத்தியத்தை தான் பேசுவது என்று நம்முடைய உள்ளத்துல படும். பாருங்க, ஆவியானவர் தான் கண்ணை திறக்கிறார், ஆவியானவர் தான் இதை புரிய வைக்கிறார், ஆவியானவர் தான் இது சத்தியம் என்பதை நமக்கு உள்ள சாட்சி கொடுக்கிறார். ஆவியானுடைய உதவினால தான் நாம் இதை நம்புகிறோம், இதுல இருந்து பயனடைகிறோம். இது வந்து உயிர்த்தெழுதலுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே பொருந்தும். புரிஞ்சுக்கணும். இதுதான் இன்டர்னல் டெஸ்டிமனி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஆவியானவர் நமக்குள்ளாக இது சத்தியம் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போ வசனம் மட்டும் இருந்தால் பத்தாது, ஆவியானவருடைய உதவி இல்லைன்னா இது ஒரு செத்த புத்தகம் போல ஆயிடும் நமக்கு. அதான் இந்த புத்தகம் இந்த எழுத்துக்களை பற்றி என்ன சொல்லுது? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 2 Corinthians 3:6. வெறும் எழுத்து. ஆக்சுவலாக அங்கே கான்டெக்ஸ்டில் பழைய பாட்டு பிரமாண எழுத்தை சொல்லுது. நியாயப்பிரமாண எழுத்து வந்து வெறும் அதை வாசித்தா அது ஆக்கினைக்குள்ளாக தீத்துறோம், கொண்டுடும். அது ரட்சிப்பின் வழியை நமக்கு ரட்சிக்க முடியாது நம்மளை. ஆவியோ உயிர்ப்பிக்குது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ வெறும் எழுத்து, வெறும் வசனம் வந்து பத்தாது. ஆவியானுடைய உதவி இல்லைன்னா இந்த வசனத்தினால துளி அளவு கூட நாம் பயனடைய முடியாது. ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ணியும் பார்க்கணும். பாருங்க, வசனம் இல்லாம ஆவியானவர் பொதுவாக வேலை செய்ய மாட்டார். 2 காரியம் பிடிச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஆவியானவர் இல்லைன்னா வசனம் பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அதே மாதிரி வசனம் இல்லாமல் பொதுவாக ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஆவியானவர் எப்படி வேணா கிரியை செய்யலாம். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், நம்ம ஆவியானவர்கிட்ட கண்டிஷன் போட முடியாது. அவர் தேவன், திருத்துவத்தின் 3ஆம் நபர், கடவுள். அவர் என்ன வேணா பண்ணலாம், எப்போ வேணா பண்ணலாம், அவர் இஷ்டப்படி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்தீங்கன்னா ஒரு காரியத்தை தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அது என்னன்னா, வழக்கமாக ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்? வசனத்தோடு தான் செயல்படுகிறார், வசனத்தின் மூலமாக தான் செயல்படுகிறார். வசனம் எங்கேயோ அவர் அங்கே தான் இருக்க விரும்புகிறார். சிலர் வந்து என்ன ஒரு அப்ரோச் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வேர்டுன்னு போவீங்க, நாங்கள் ஸ்பிரிட்னு போவோம், நீங்கள் வந்து வசனம்னு போவீங்க, நாங்கள் ஆவின்னு போவோம் அப்படின்றாங்க. சிலர் எப்படிப்பட்ட அப்ரோச்னா, பைபிளை கண்டுக்கிறது இல்லை, பைபிளை கண்டுக்காம ஆவியானவர் எனக்கு காமிப்பார், ஆவியானவர் எனக்கு காமிப்பார். அதான் ஒருத்தர் சொன்னாராம், இந்த பைபிளை படிக்கிறது, ஓவராக படிக்கிறது, பைபிள் காலேஜ் போகிறது, இந்த ஆராய்ச்சி செய்கிறது, இதெல்லாம் எதுக்கு? முழங்கால் போட்டு ஆவியானவரை கேட்டால் ஆவியானவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார். அப்போ அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க, எதுக்கு இந்த படிப்பு, எதுக்கு இந்த ஆராய்ச்சி, எதுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. முழங்காலில் நீ ஆவியானவர்கிட்ட உதவி கேளு, ஆவியானவர் எல்லாத்தையும் உனக்கு
வெளிப்படுத்துவார். அதாவது இதெல்லாம் தேவையில்ல, வசனம்லாம் தேவையில்ல, ஆவியானவர் நமக்கு. ஆனால் நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட அப்ரோச்சோட நம்ம ஆவியானவர்கிட்ட போனால் அவரே கோச்சிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பைபிளை மூடி வச்சுட்டு பைபிளை கண்டுக்காமல் போயிட்டு ஆவியானவரே எனக்கு காண்பியும் வெளிப்படுத்தோன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு 1500 வருஷம் இடைவெளியில் இந்த புத்தகத்தை நான் தான் எழுதி வச்சேன். யாருங்க இந்த புத்தகத்தை எழுதுனது? ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். இதனுடைய ஆத்தர் யாரு? ஆவியானவர் தான். பைபிளை போதிக்குது. அப்போஸ்தலர்லாம் பேதுரு பவுல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, ஆவியானவர் தாவீதின் மூலமாய் பேசின வார்த்தைகள், ஆவியானவர் மோசே, அப்படிதான் பேசுவாங்க. அப்போ இந்த புத்தகத்தை ஆவியானவர் தான் எழுதி வச்சார். எப்படி மனிதர்களை யூஸ் பண்ணி எழுதினார்? 1500 வருஷம் இடைவெளியில் மோசேயிலிருந்து யோவான் வரைக்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இத்தனை பேரை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை கஷ்டப்பட்டு எழுதி வச்சு பதிவு செஞ்சு பத்திரப்படுத்தி உன் மடி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன், உன் ஃபோன்லேயே சேர்த்துட்டேன். இப்போ நீ அதை திறக்காம என்கிட்ட ஆவியானவர் நடத்துனா எப்படி நடத்துறது அப்படின்னு தான் அவர் சொல்வார்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஆவியானவரை நடத்தும்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் கோச்சு பாருங்க. ஏன்னா இது அவருடைய புத்தகம், அவருடைய பெஸ்ட் செல்லர். இதை இதன் மூலமாக நான் நடத்துகிறேன்னு தான் அவர் சொல்லுவார் பாருங்க. அப்போது ஆவியானவர் இல்லாமல் வசனம் பிரயோஜனம் இல்லை, வசனம் இல்லாமல் ஆவியானவர் வழக்கமாய் செயல்பட மாட்டார். இது நம்முடைய விசுவாசத்துக்கும் பொருந்தும். ஒரு காரியத்தை குறித்த விசுவாசத்தில் நீங்கள் பெருகணும்னா உங்களுக்கு வசனம் தேவை. எல்லாம் சொல்லுங்க, வசனம் தேவை. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வசனத்தினால் வரும். ரோமர் 10:17. ஆனால் விசுவாசம் பெருகணும்னா ஆவியானவரும் தேவை. விசுவாசம் நம்மளே என்னத்தையோ அப்படியே இது பண்ணிக்கிறது இல்லை, ஆவியானவர் தான் உள்ளத்தில் விசுவாசத்தை தருகிறவர். விசுவாசம் கடவுள்கிட்ட நாம பெற்ற ஒரு ஈவு. எபேசியர் 2:8, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12:3. ஆவியானுடைய உதவி இல்லாமல் ஒரு மனுஷன் இயேசுவே கர்த்தர் என்று சொல்ல முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். இயேசுவே கர்த்தர்ன்ற பேசிக் அடிப்படை காரியத்தை ஆவியானுடைய உதவி இல்லாமல் நம்ப முடியாது, வாயை திறந்து உண்மையிலே சொல்ல முடியாது. அப்போ வசனமும் தேவை, ஆவியும் தேவை. வசனம் மூலமாய் ஆவியானவர் நமக்குள்ளாக விசுவாசத்தை பிறப்பித்து அதை தூண்டி விட்டுக்கிட்டு தொடர்ந்து அதிகரிக்க செய்கிறார். அப்போ பொதுவாக வசனத்தை பற்றி பார்த்தோம், ஆவியானவரை பற்றி பார்த்தோம், எப்படி ஒன்றாய் செயல்படுது. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லைன்ற அளவுக்கு ரெண்டுமே ஒன்றாய் செயல்படுகிற காரியங்கள். ஆவியானவர் பொதுவாக வசனத்தை கொண்டு தான் செயல்பட விரும்புகிறார், பிரியப்படுகிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ உயிர்த்தெழுதல் குறித்த விசுவாசத்தை இல்லை பெருகணும்னா நாம் என்ன பண்ணணும்? ஆவியானவர் உதவியோட வசனத்துக்கு நாம் செல்ல வேண்டும். சிம்பிள். அப்படி போகும்போது உயிர்த்தெழுதல் மேலே இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கும். சரி, ரெண்டாவது போவோம். பொதுவாக பார்த்துட்டோம், இப்போ குறிப்பாக பார்ப்போம். குறிப்பாக எப்படி இந்த வசனமும் ஆவியானவரும் தான் சீஷர்களுடைய விசுவாசத்தின் மாற்றத்துக்கான காரணங்களாய் இருந்தது. சீஷர்களுடைய விசுவாசம் எப்படி அதிகரிச்சது, அதற்கான ரகசியம் என்னன்னு பார்க்குறப்போ தெளிவாக நம்ம பார்த்துடலாம். இதுதான் ரகசியம், வசனம், ஆவியானவர். இதை நான் காண்பிக்க விரும்புகிறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம பார்க்குறதே என்ன, மார்க் 16:1 முதல் 14 சீஷர்களுக்கு சந்தேகமாக இருக்குது, விசுவாசமே இல்லை, அவர் உயிர் தெழுந்துட்டார்னு 1008 சந்தேகம். அப்போ எப்படி இந்த மாதிரி ஆட்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உறுதியோட தைரியமாக இயேசு உயிர் தெழுந்துட்டார், இயேசு தான் ஆண்டவர், நீ இயேசுவை நம்பினாதான் ரட்சிப்பு இருக்கு அப்படின்னு தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாரு பேதுரு. யோசித்து பாருங்க, இயேசுவை 3 முறை மறுதளிச்ச பேதுரு, கோலத்தனையா பயந்து ஓடின பேதுரு, இயேசு உயிர் தெழுந்த பிறகு கூட நம்ம கஷ்டப்பட்ட பேதுரு, மற்ற சீஷர்களும் கூட. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எந்த ஊரில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே ஊரில் ஒரு சில நாட்கள் கழித்து தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவராய் ஆக்கி கொண்டார், இப்போ நீங்கள் அவரை நம்பணும் அப்படின்றாரு. எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? எப்படி உண்டாச்சு? எப்படி விசுவாசம் மாறிச்சு, அதிகரிச்சிருச்சு? இதுக்கான ரகசியம் என்னன்னா வசனமும் ஆவியும். இதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் போங்க. லூக்கா 24. லூக்கா இயேசு உயிர் தெழுந்த பிறகு இயேசுவே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாரு. அவர் உயிர் எழுந்த பிறகு காட்சி அளிக்கிறாரு.
இவங்க நம்ப முடியல. இயேசு என்ன பண்றாருங்க, வசனத்துக்கு கொண்டு போறார். இந்த சீஷர்ல என்ன பண்ணார் தெரியுமா, இயேசு வசனத்துக்கு கொண்டு போனார். அப்புறம் ஆவியானவரை அனுப்பினார். இயேசுவை இதை தான் பண்ணார். இவங்க விசுவாசத்தை அதிகரிக்கும்படி இயேசுவை இதை தான் பண்ணார். லூக்கா 24:13 வாசித்தீங்கன்னா, இந்த எம்மா ஊருக்கு நேரம் நடந்து போயிட்டு இருக்காங்க 2 சீஷர். அவங்க அந்த 2 பேர்கிட்ட இயேசு காட்சி அளிக்கிறார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல் அன்னைக்கு நடக்கிற சம்பவம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. யார் இந்த 2 பேர் நடந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. நடந்துகிட்டு இருக்காங்க, எம்மா ஊருக்கு நடந்துட்டு இருக்காங்க. திடீர்னு இன்னொரு மனுஷன் கூடவே நடக்கிறாரு. அது யாருன்னா இயேசு. இவங்களுக்கு தெரில, அடையாளம் தெரில, இயேசுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கூடவே நடக்கிறாரு, பேச்சு கொடுக்குறாரு வேற. அப்போ பேச்சு கொடுக்குறப்போ பேச்சு எப்படி போகுதுன்னா, இயேசு சொல்றாரு, ஏன் இவ்வளோ துக்கமாக இருக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, ஊரில் நடந்த மிகப்பெரிய சம்பவம் உமக்கு தெரியலையா? என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்றார் இயேசு. அப்போ இயேசுக்கிட்ட இயேசுவை பற்றியே சொல்கிறாங்க அவங்க. இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் சூப்பராக அற்புதம்லாம் செஞ்சாருங்க, போதிச்சாருங்க, அவரை போல் யாரும் இல்லை, இவர் தான் மேசியான்னு நினச்சோம், இவர் தான் எங்களை ரோமற்றிருந்து விடுவிப்பார், தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவார், எல்லாம் எதிர்பார்த்துங்க. கடைசியில் பார்த்தா இந்த யூத மத தலைவர்களும் இந்த ரோம தலைவர்களும் சேர்ந்து இவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவர் மரிச்சிட்டாருங்க. இப்போ 3ஆவது நாள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு கூட எங்கள் குரூப்பில் இருக்கிற சில பெண்கள் கல்லறைக்கு போனால் கல்லறை காலியாக இருக்குது. ஒரு தூதனை போல் அங்கே ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்கிறான், ஆனால் பாடியை காணுங்க. நம்பலை. தூதனை பார்த்துட்டாங்கன்றான், நம்பலை. இயேசுக்கிட்டே இயேசுனுடைய கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க. இயேசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு பாருங்கள். 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆச்சரியமா இருக்கு எனக்கு வாசிக்கிறப்போ. சில காரியங்களை வாசிக்கிறப்போ கொஞ்சம் நின்று யோசித்து பார்க்கணும். இவங்க என்ன பண்றாங்க, இயேசுவை பார்த்து இயேசுடைய கதையை சொல்றாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களோட நடந்து வந்துட்டு இருக்காரு. இவங்க சோகமா, ஐயோ மரிச்சிட்டாருங்க, பாடியை காணுங்க அப்படின்றாங்க. நான் நினைப்பேன், இயேசு என்ன பண்ணியிருப்பாருன்னு இந்த நேரத்தில், கண்ணை திறந்து பாரியா, நான் இங்கே தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, இயேசு என்ன சொல்றாரு அதுக்கு பதில, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த. ஏன் உங்களுக்கு வேதத்தில் சொல்லிடுச்சுல, வேதம் தீர்க்கதரிசனம் சொல்லிச்சா இல்லையா, நான் மேசியா மரிக்கணும்னு, உயிர் தெழணும்னு, அதெல்லாம் நீங்கள் ஏன் விசுவாசிக்கல அப்படின்றாரு. 26 பாருங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆதியாம் முதல் மல்கியா வரை முழு பழைய ஏற்பாட்டை எடுத்து பைபிள் ஸ்டடி பண்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் நினைப்பேன், இயேசு அங்க இருக்கிறார், உயிர் தெழுந்த இயேசு. இவங்க நம்பல, உயிர் தெழுந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரியல, நம்பல. நான் நினைச்சேன் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எப்ப கண்ணை திறந்து பாரு, நான் இங்கே தான் இருக்கிறேன், என் கை காலை பாரு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் என்ன பண்றாரு, பைபிள் ஸ்டடி நடத்துறார். இது நீண்ட ஒரு பைபிள் ஸ்டடியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆதியாமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவை பற்றி என்ன சொன்னாங்கன்றத அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். இயேசு பைபிள் ஸ்டடி நடத்தினா டைம் போகிறதே தெரியாது, காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. கூடி சீக்கிரம் அந்த ஊர் வந்துடுது. அந்த ஊர் வந்தோடனே அவங்களுக்கு இவர் விட்டு போயிடுவாரோன்னு சொல்லிட்டு அவங்க இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, தயவுசெய்து எங்களோட இன்னும் கொஞ்சம் தங்கியிரும். 29ஆம் வசனம். தங்கியிரும், எல்லாம் சொல்லுங்க, தங்கியிரும். முக்கியமான டீட்டெயில். 30ஆம் வசனம். அவர் சொல்றார், சரி நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன்ட்டு அவர்களோட பந்தி இருக்கையில், பந்தி இருக்கையில் 30ஆம் வசனம், அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். என்ன பண்றாரு, உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லைன்னு என்ன பண்றாரு, வசனத்துக்கு கொண்டு போறாரு, பைபிள் ஸ்டடி நடத்துறாரு.
அப்புறம் அவங்க தங்கி இரும் அப்படின்றாங்க. இவரும் ஓகே நான் தங்கி இருக்கிறேன் அப்படின்ட்டு பந்தி இருக்கிறார். அதெல்லாம் என்ன காண்பிக்குது? ஐக்கியத்தை குறிக்குது. ஐக்கியம் சொல்லுவாங்க, ஐக்கியம். எங்களோட இரும் ஆண்டவரேன்றாங்க. கூட இருக்கிறாரு, மேஜையில் உட்கார்றாரு, அப்பத்தை பிக்கிறாரு. அந்த ஐக்கியம், வசனம் ஐக்கியம், இது மத்தியில கண் திறக்கப்பட்டுருச்சு. கண் திறக்கப்பட்டுருச்சு. இதே இது நீங்க 16ஆம் வசனத்தோட ஒப்பிட்டு பாருங்க. 16ஆம் வசனம் மேல போய் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 16ஆம் வசனம் சொல்லுது. இங்க இந்த 31ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவரை அறிந்தார்கள், அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இயேசுதான். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போயிட்டார். இதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்பா பாயிண்டே இவங்க இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்பணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும்னு தான் நான் யோசித்தேன். கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. ஃபைனலா இயேசுதான் பார்த்துட்டாங்க, பட்டுன்னு மறைஞ்சிட்டார். என்னையா என்ன நடக்குது? என்ன நடக்குது தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. நான் நினைக்கிறேன் சரீர பிரகாரமா நாம இயேசுவை பார்க்கணும் என்பதை இயேசுவே இந்த பூலோக வாழ்க்கையில் நமக்காக அதிகமாய் விரும்பவில்லை. நல்லா கேளுங்க. இவ்வளோ நேரம் இயேசு தான் அவங்களுக்கு தெரில, யாரோ மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க. வசனத்தின் மூலமாக இயேசுவை பற்றியே காமிச்சிக்கிட்டு இருக்காரு அவங்கள்ட்ட. ஆனால் எப்போ அவன் கண்ணு திறக்கப்பட்டு இயேசுவை முகமாக பார்த்துட்டானோ உடனே மறைஞ்சிடுறாரு. நான் நினைக்கிறேன் இயேசு அது மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாழ்க்கையில் நீ இதன் மூலமாக என்ன பாரு, இப்படி பார்க்க வேண்டாம், அதுக்கு இன்னொரு நாள் வரும், அந்த நாள் முகமுகமாக என்ன பார்க்குறப்போ அது கரெக்டாக இருக்கும். இப்போ நீ அப்படிப்பட்ட பார்வைக்கு ஆயத்தம் கிடையாது. நான் என்ன யோசிச்சிருப்பேன்னா, அதுதான் மேன்மைங்க. முகமுகமாக பார்க்க தானே விரும்புகிறோம், பார்த்த உடனே மறைஞ்சிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு? அதுதான் ரைட்டு. இப்போ என்ன பார்க்கணுமா, இந்த பூலோக வாழ்க்கையில் என்ன பார்க்கணும்னா இங்கே பாரு, இப்படி பார்த்தா போதுன்றாரு, போயிடுறாரு. 32 பாருங்க, மறைந்து போயிடுறாரு. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவர் மறைஞ்சிடறாரு. வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார். இதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்பா இப்பதான் இயேசு முகமுகமாய் பார்த்தாங்க இவங்க. நான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன்னா, என்ன மாதிரி இருந்ததுல இயேசு முகம், இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தோன்னு அப்படி சொல்லாம என்னத்தை சொல்றாங்க இவங்க? வழியில அவர் வர்றப்போ வேதத்திலிருந்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு வந்தாரே, அது எவ்வளோ அற்புதமா இருந்தது. நமக்குள்ள இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ என்னத்தை அது காண்பிக்குதுன்னா, முகமுகமாக அவரை பார்த்ததை விட வேதத்தில் பார்க்கறது தான் அவங்களுக்கு இன்னும் மகிமையாய் தோன்றுச்சு. ஏன்னா இந்த பூலோக வாழ்க்கையில் அப்படி, இந்த பூலோக வாழ்க்கையில் மகிமையான விதத்தில் இயேசுவை காண வேண்டும்னா வழக்கமான வழி என்னது? வசனத்தின் மூலமாய். ஒரு நாள் வரும் இயேசுவை முகமுகமாய் நாம மகிமையாய் பார்ப்போம். அந்த நாள் வேற, அந்த நாள் இது தேவையில்லை. அந்த நாள் இந்த புத்தகத்தின் மூலமாக தான் இயேசுவை பார்க்கணும்னு கிடையாது. ஏன்னா முகமுகமாய் பார்ப்போம். சில நேரம் வர்ஷிப் பண்ணுறப்போ ரொம்ப ரேரா அந்த மாதிரி நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படியே அவரை போயிட்டு அங்கே போய் மோமமாக பார்க்கலாமான்னு. இயேசு என்ன சொல்லுவார்? இங்கே இருந்து நீ முதல்ல இங்கே பாருன்னுவார். அந்த நாள் வர்றப்போ பார்க்கலாம், இப்போதைக்கு நீ இங்கிருந்து இங்கே பாரு. என்னை மகிமையாக பார்க்கணுன்னா இங்கே பாரு. அற்புதமாக இருக்கு எனக்கு. அவரை நேரில் பார்த்தோன்னே மறைஞ்சிடுறாரு. அவங்க மனதில் பெருசாக இருக்கிறது என்னன்னா, வேதத்திலிருந்து நம்ம அவரை பார்க்குறப்போ எவ்வளோ மகிமையாக இருந்தது, எப்படி நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்ட்டு எந்திரிச்சு சாப்பாட்டெல்லாம் மறந்துட்டு எந்திரிச்சு ஓடி போகிறாங்க. எருசலேமுக்கு திரும்ப ஓடி போய் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்துட்டார் என்று மற்ற அந்த 11 சீஷர்களுக்கு சொல்கிறாங்க. 34ஆம் வசனம். அவங்கெல்லாம் பாருங்க ஒரு ரூமில் அடைச்சி போய் பயந்து கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, நாங்கள் பார்த்துட்டோம். நம்பிட்டாங்க பாருங்க. இப்போ 34ஆம் வசனத்தில் அதை பார்க்கலாம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து. நம்பாதவங்க நம்பிட்டாங்க. எப்படிங்க நம்பினாங்க? வசனம் ஐக்கியம். வசனம் அந்த தேவனோட அந்த செலவழிக்கிற அந்த நேரம் ஐக்கியம்.
அந்த ரூம்ல இருக்கிற மற்ற 11 சீஷர்கள்ட்ட போய் சொல்றாங்க இயேசு உயிர்த்தெழுந்துட்டார்னு. சொல்றப்போ கரெக்டா இயேசு திரும்ப அங்க காட்சி அளிக்கிறார். அந்த அழைக்கப்பட்ட ரூம்ல வராரு. அதை நீங்க வாசிக்கலாம் பாருங்க. 36ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். சமாதானம் என்றார். அவங்களுக்கு சமாதானமே இல்லை. ஆவியை பார்த்துட்டாங்க, கோஸ்ட்டை பார்த்துட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அவர் அவர்களை நோக்கி 38 நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? 39 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். சொல்கிறார், ஏன் சந்தேகப்படுறீங்க? நான் தான் பாருங்க, கையை பாருங்க, காலை பாருங்க, என்னை தொட்டு பாருங்க, என்ன பண்ணுமோ பண்ணு பாரு. நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்றாரு. நான் எப்படி ஒரு ஆவியா இருக்கலாம்? எப்படி ஒரு கோஸ்டா இருக்கலாம்? ஆவிக்கு கோஸ்டுக்கு வந்து மாம்சமும் எலும்பும் இருக்குமா? அவருடைய சரீரம் ரொம்ப வித்தியாசமான ஒரு சரீரம் பாருங்க. மகிமையான சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரம், ஆனாலும் மாம்சமும் எலும்புள்ள சரீரம். எப்படின்னு ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இப்படி கோஸ்ட் இருக்குமா பாரு, கை காலை பாரு. 40ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். காண்பித்தார். நம்பிட்டாங்களா? சிலர் சொல்றாங்க ஒன்றும் இல்லைங்க, இயேசு வந்து தம்மையே எனக்கு காமிச்சிட்டாருன்னா நான் நம்பிடுவேன். எங்க நம்பிடுவாங்க? சீஷர்களுக்கு காண்பித்தார் இல்லையா, காட்சி அளிச்சார்ல, அது பத்துச்சா அவங்களுக்கு? அவங்க அதை வச்சு நம்பினாங்களா? இவர் காண்பித்தார். 41ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். அற்புதமான வசனம் இது. சந்தோஷம் இருக்குதான், ஆனா அவிசுவாசம் இருக்குதான். கை காலை காமிச்சிட்டாரு, பாருப்பான்ட்டாரு, வேணா தொட்டு பார்த்துக்கோன்றாரு. இதுக்கு மேல என்ன பண்றது? ஆனாலும் அவங்க நம்பல. சந்தோஷம் இருக்குது, இயேசுவை பார்த்துட்டோன்னு சந்தோஷம், ஆனா ஃபுல்லா நம்பல. அவிசுவாசமும் இருக்குது கலந்து. ஆச்சரியப்படுகையில் 41 தொடர்ந்து வாசிக்கிறேன். இயேசு அடுத்த ஸ்டெப் போறாரு. சரி, இவனை எப்படி கன்வின்ஸ் பண்றது? புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றாரு. அவங்க சொல்றாங்க கொண்டு வராங்க, என்னத்தையோ சாப்பிட்றதுக்கு கொண்டு வராங்க. 42 அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசிச்சாரு. டெமோ பண்ணி காமிக்கிறாரு. எப்போ நான் ஆவி கிடையாது, கோஸ்ட் கிடையாது, உயிர்த்தெழுந்து சரீரம் இருக்குது பார், சாப்பிட்றேன் பார் அப்படின்னு. அவங்க பசிச்சதுனால சாப்பிடல, அவங்களுக்காக சாப்பிட்டார் பார், நம்பு அப்படின்றாரு. என்னென்ன பண்ணி அவங்கள நம்ப வைக்கணுமோ அவர் பண்றாரு. நம்பிட்டாங்களா? பத்துச்சா? இதோட முடிச்சிருச்சா? கதையை க்ளோஸ் பண்ணிட்டாரா? சரி, இப்போ நம்பிட்ட போதும் அப்படின்னு விட்டாரா? அடுத்த வசனம் பாருங்க. 44. நான் நினைச்சேன் இதோட முடிச்சுட்டு இருப்பார். இப்போ சாப்பிட்டுட்டார்ல, இது போதும், இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும். இதுக்கு மேல ஆதாரம் தேவையா? தேவை. 44 அவர்களை நோக்கி மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தப்போ உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. ஆனால் சொல்றாரு, நான் முன்னவே சொன்னேன்ல, படிச்சு சொன்னேன்ல, கேட்டீங்களா? பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து காமிச்சல, நான் மரிப்பது அவசியம், மரிப்பேன், அப்புறம் உயிர் தெழுவேன்னு மோலை உங்களுக்கு சொன்னனே, லேசா சொன்னனே, நீங்க நம்பினீங்களா? பார்த்து 45 பாருங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி என்ன பண்றாரு? வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படி மனதை திறக்கிறாரு. 46 எழுதியிருக்கிறபடி, எல்லாம் சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி. பார்த்தது போதும்ன்றாரு. நான் சாப்பிட்டதை பார்த்தல போதும், இப்போ எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுதியிருக்கவும் வேண்டியதா இருந்ததுன்னு திரும்ப பைபிள் ஸ்டடி தான் பண்றாரு. திரும்ப பைபிள் ஸ்டடி தாங்க பண்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க இது. அவர் கை காலை பாருன்னாரு, இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா? சாப்பிட்டார் அவங்களுக்கு முன்னால், இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா? வேணுங்க, அதெல்லாம் பத்தாதுங்க. அதெல்லாம் தாண்டி வேதம் அதை விட சூப்பரான ஆதாரம். அதனால தான் வேதத்தை திறந்து காண்பிக்கிறார். எழுதியிருக்கிறபடி நான் பாடுபட வேண்டியது அவசியம், நான் உயிர் தெழுத வேண்டியது அவசியம். இது சொல்றதுனால நம்புன்றாரு. வெறும் கண்ணால பார்த்ததுனால நம்பாத, இது சொல்றதுனால நம்பு. நீ கண்ணால பார்க்கறப்போ சொல்ல நம்புறது கஷ்டமா இருந்தாலும் இது சொல்றப்போ உனக்கு நம்பிக்கை வரும். இதை வாசிக்கிறப்போ உனக்கு நம்பிக்கை வரும். இதுல நேரம் செலவழிக்கிறப்போ உனக்கு நம்பிக்கை வரும். எப்படிங்க அவங்களுக்கு நம்பிக்கை வந்தது? அவங்க விசுவாசம் எப்படிங்க கட்டி எழுப்பப்பட்டது? வசனத்தின் மூலமா. சொல்லுங்க, வசனத்தின் மூலமா. அப்போ
உயிர்த்தெழுதலை நம்பாத சீஷர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப வைக்கிறதுக்கு இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே நிற்கிறார். ஆனால் வந்து வசனத்துக்கு போகலாம் வா அப்படின்றாருன்னா நாமளும் வசனத்துக்கு தான் போகணும். ஆவியானவர் எப்படி? ஆவியானவரும் அவர்களுடைய விசுவாசத்துக்கான ஒரு ரகசியம். அவங்களுடைய விசுவாசம் அதிகரிச்சதே அவிசுவாசத்துலேருந்து விசுவாசத்துக்கு போனாங்க இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் வசனம், இன்னொரு காரணம் ஆவியானவர். இயேசு இருக்கிற வரைக்கும், சீஷர்களோட இருக்கிற வரைக்கும் இயேசு வந்து ஆவியானவருடைய ரோலை ப்ளே பண்ணிக்கிட்டார். ஆவியானவர் செய்கிறது இயேசுவே பண்ணிட்டார். ஆனால் சீஷர்கள்ட்ட இயேசுவே என்னன்னு சொன்னார்? நான் பிதாவினிடத்தில் போக போகிறேன், இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், இன்னொருத்தர் அனுப்புவேன். அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசு பரிசுத்த ஆவியானவரை குறித்து கொடுத்த போதனைகள் யோவான் 14, 15, 16 ரொம்ப முக்கியமான போதனைகள். அதை வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு ஆவியானவரை பற்றி என்ன சொல்கிறாரு? நான் போயிட்டு அவர் அனுப்புகிறேன், அவர் வர்றப்போ யோவான் 14, 26 எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். ஆவியானவர் வர்றப்போ அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15, 26 ஒன்று சொல்லிட்டு போகிறேன் கடனை. ஆவியானவர் வர்றப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு போதிப்பார், என்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார்னு இயேசு ஆவியானவர் பற்றி சொல்றாரு. அப்புறம் யோவான் 16, 14 பாருங்க. ஆவியானவர் வர்றப்போ என்னை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு சொல்லுகிறார். ஆவியானவர் வர்றப்போ யாரை மகிமைப்படுத்துவார்? ஆவியானவர் என்ன சொல்லுங்க? ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார். இப்போ நான் போகிறேன், ஆவியானவர் அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு போதிப்பார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், என்னை மகிமைப்படுத்துவார். முக்கியமான காரியம் பாருங்க. ஆவியானவர் ஒரு இடத்துல இருக்கிறாரா இல்லையான்னு நல்ல ஒரு டெஸ்ட் என்ன தெரியுமா? இயேசு மகிமைப்படுகிறாரா? இயேசு மகிமைப்படுகிறாரா? ஆவியானவரை மகிமைப்படுத்துவதில்லை, ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்துவார். அப்படிதான் அது. ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், திருத்துவத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை மகிமைப்படுத்து. பிதா வந்து குமாரனை மகிமைப்படுத்துவார், குமாரன் வந்து பிதாவை மகிமைப்படுத்துவார், குமாரன் வந்து ஆவியானவர் இயேசு, இப்படி தான் போகும். அப்போ ஆவியானவர் செயல்படுகிறாரான்றது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்? இயேசு மகிமைப்படுகிறாரா? ஒரு இடத்துல பரிசுத்தாவி 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 இப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுனால பரிசுத்தாவி அங்கே இருக்கிறாருன்னு கிடையாது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலே செயல்படுகிறார்னு அர்த்தம் கிடையாது. சொல்ல போனால் பரிசுத்தாவி அதிகமாக செயல்படுகிற இடத்துல யார் பெரிதாய் பேசப்படுவாங்க? இயேசு. இயேசு தான் மகிமைப்படுத்துவார். அதான் ஒரு பிரசங்கியார் எப்படி சொல்கிறாருன்னா, ஆவியானவர் கொஞ்சம் ஷை டைப். திருத்துவத்தில் ஷை டைப் யாருன்னா ஆவியானவரா. அவர் கொஞ்சம் பின்னால் இருந்திருப்பாராம். எப்போவுமே முன்னால் யாரை தள்ளி விடுவாராம்? இயேசுவை. இயேசுவை. இதெல்லாம் சொல்லிட்டு தான் இயேசு பரலோகத்துக்கு போகிறார், பரமேறுகிறார். பரமேறதுக்கு முன்னால் சீஷர்களை என்ன பார்த்து சொன்னார்? நான் போகிறேன், ஆவியானவர் அனுப்ப போகிறேன், ஆவியானவருக்காக காத்திருங்க. என்ன சொல்லுங்க? காத்திருங்க. எடுத்தோன்னே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதீங்க. உலகமெங்கும் நீங்கள் போய் பிரசங்கிக்கணும், அற்புதம் அடையாளம்லாம் செய்யணும், இந்த நியூஸை வந்து உலகமெங்கும் பரப்பணும். ஆனால் முதல்ல வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க. எருசலேமில் போய் காத்திருங்க. ஆவியானவர் நான் அனுப்புகிறேன், ஆவியானவர் வந்த பிறகு நீங்கள் ஆவியை பெற்ற பிறகு தான் நீங்கள் போகணும். அப்போ அவங்க போய் எருசலேமில் காத்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எருசலேமில் காத்து கொண்டு இருந்தப்போ சீஷர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் வசனத்தை தியானித்து கொண்டிருந்திருப்பார்கள், ஜெபத்தில் நேரம் செலவழித்து கொண்டிருந்திருப்பார்கள், இயேசுவை துதித்து அப்படி நேரத்தை செலவழிச்சிருப்பார்கள், ஐக்கியம் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போ, காத்துக்கிட்டு இருக்கிறப்போ பெந்தகோஸ்து நாள் அன்றைக்கு இயேசு ஆவியானவரை ஊற்றுகிறார். அவர் சொன்னது போலவே அவர் அங்கே போயிட்டு அங்கிருந்து ஆவியானவரை ஊற்றுகிறார். அந்த பெந்தகோஸ்து நாள் அன்றைக்கு ஆவியில நிரம்பி பேதுரு வந்து எந்திரிச்சு பிரசங்கிக்கிறாரு. அவருடைய கான்ஃபிடன்ஸும் உறுதியும் விசுவாசமும் தைரியமும் வேற லெவல்ல இருக்கு. இதே பேதுருவான் நீங்களே பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு எப்படிங்க அந்த பேதுரு இப்படி தைரியமா எந்திரிச்சு பிரசங்கம் பண்றாருன்னு நீங்க சொல்லுவீங்க? எந்த ஊர்ல இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த ஊர்ல நீங்கள் அறைந்த இயேசுவை தேவன் வந்து ஆண்டவராக்கி இருக்கிறார், கர்த்தராக்கிட்டாரு, கிறிஸ்துவாக்கிட்டாரு, மேசியாவாக்கிட்டாரு. தைரியமா பிரசங்கம் பண்றார். இவருடைய நாமத்துல தான் ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, நீங்க எல்லாம் மனம் திரும்பணும் தைரியமா எந்திரிச்சு பிரசங்கம் பண்றாரு. இப்ப நான் கேட்கிறேன்,
பேதுருனுடைய தைரியத்துக்கு ஒரு காரணம் ஆவியானவர் இல்லையா? நிச்சயமா ஆவியானவர். எக்ஸ்ட்ரீம் அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா ஆவியானவர்னால வந்தது. வசனமும் ஆவியும் ஆவியானவர்னால் நிரம்பி பேதுரு அந்நிய பாஷை பேசினார்ன்றது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணாரு. ஜனங்களுக்கு புரிகிற பாஷையில் தான் பிரசங்கம். முதல்ல அந்நிய பாஷையில் பேசினாங்க, அப்புறம் ஜனங்களுக்கு புரிகிற பாஷையில் தான் பிரசங்கம் பண்ணாங்க. பேதுருடைய பிரசங்கத்தை எடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வசனம் தான் பேதுரு பிரசங்கம் பண்றது. நீங்க வாசித்து பார்த்துருக்கீங்களா? தயவு செய்து போய் வாசித்து பாருங்க. அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆவி வேற வசனம் வேற, நாங்க ஆவியை வலியுறுத்துறோம், நீங்க வசனத்தை வலியுறுத்துறீங்க, நாங்க ஆவியில நிரம்பி அப்படியே இருக்கிறோம். ஆனா பேதுரு ஆவியானவர்னால நிரம்பினப்போ, ஆவியில நிரம்பினப்போ என்னத்தை பேசினார்ன்றத போய் பாருங்க, வசனமா பேசுறாரு. தயவு செய்து வாசித்து பாருங்க, எனக்கு நேரம் இல்லை. யோவேல் புஸ்தகம் இப்படி சொல்லுதுன்னு நீண்ட பகுதியை கோட் பண்றாரு. அப்புறம் சங்கீதங்கள் இப்படி சொல்லுது, இங்க சொல்லுது, அங்க சொல்லுதுன்னு ஃபுல்லா வசனமா கோட் பண்றாருங்க. ஆவியில நிரம்பி என்ன வருது அவருக்கு வெளியே? வசனமா வருது. நான் நினைக்கிறேன் அது எப்படி நடந்திருக்கோம்னா, அங்க ஏற்கனவே வசனத்தை தான் தியானித்து கொண்டிருந்திருப்பார். இயேசு சொல்லிட்டார், போய் காத்துரு. அப்ப அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாம், படிச்சு கொண்டிருக்கிறது எல்லாமே ஆவியானவர் நிரப்பின பிறகு அது அப்படியே வேற லெவலுக்கு போயிடுச்சு. அது அப்போ இந்த பேதுரு எப்படி மாறினார்னா ஆவியானவர்னால தான் மாறினார். இப்போ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? உயிர்த்தெழுதல் மீது நமக்கு இருக்கிற இந்த விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்றால் சீஷர்கள் போல நாம மாறணும்னா 2 காரியம் அவசியம். இந்த 2 வசனமும் ஆவியும். மேல சொல்லுங்க, வசனமும் ஆவியும் பிரிக்க கூடாது. இது மட்டும்தான், இது போதும், அது வேண்டாம், இது போதும் அப்படி சொல்லக்கூடாது. இது 2மே அவசியம். அதனால தான் நம்ம இந்த சபையில் ஒவ்வொரு நேரமும் வசனத்தை போதிக்கிறோம். ஆவியானவரே மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். சில நேரம் நம்மளை பற்றி கூட சிலர் சொல்லுவாங்க, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேர்டு, இது ரொம்ப வசனம்னு போகிற சபை இது அப்படின்னு. அது ஒரு தப்பா? சூப்பர் கிரிட்டிசிசம் அது. நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ரொம்ப ஓவர வசனம்னு போகிறாங்கங்க, அது தப்பாங்க, அது நல்லதுங்க. எவ்வளோ ஓவரா வசனம்னு போனாலும் பத்தாது. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வசனம். வசனத்தின் மூலமாய் தான் தேவன் எல்லாத்தையும் செய்கிறாருன்னு எல்லாரை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி போதிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க. ஆகவே இந்த மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம இதாகிடக்கூடாது. இல்லை நீங்கள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நாங்கள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம். ஐயோ, அந்த மாதிரி வேண்டாம். வசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆவியானவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எது விட்டாலும் அவுட்டு. இது இல்லாமல் அது ஒர்க் அவுட் ஆகாது. வசனம் இல்லாமல் ஆவியானவர் வழக்கமாக செயல்பட அவருக்கு பிடிக்காது. அப்போ நம்ம 2த்தையும் கவனிக்கணும். பாருங்க, வேத வசனங்களுக்கு போக வேண்டும். நாம உயிர்த்தெழுதலை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு அந்த மாதிரி பகுதிகளாக எடுத்து அதை படிக்க தொடங்கணும், அதை வாசிக்க தொடங்கணும். ஆவியானவரே எனக்கு மனக்கண்களை திறந்துடலும், எனக்கு புரிய உதவி செய்யும், இதை நம்ப உதவி செய்யும் அப்படின்று ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டும். அதை அப்படி செய்யும் போது நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதான் ஒருத்தர் சொன்னார்னு சொன்னார்ல, எதுக்கு இந்த வசனத்தெல்லாம் திறந்து படிச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை, முழங்கால் படிட்டு ஆவியானவரே உதவும்னா அவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. பைபிள் காலேஜ்லாம் எதுக்கு போகணும், பைபிள்லாம் எதுக்கு படிக்கணும், அதெல்லாம் படிப்பெல்லாம் ரொம்ப தேவையில்லை, பைபிள்லாம் ரொம்ப படிக்க தேவையில்லை, இது ஆவியானவர் எல்லாத்தையும் டைரெக்டாக வெளிப்படுத்திடுவார். அதுக்கு இன்னொரு பிரசங்கியார் பதில் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, படிக்க வேண்டாம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணால் போதுன்றீங்க, ஏன் முழங்கால் படிக்கிட்டே படிக்கலாம்ல, முழங்காலே படிக்கலாம்லன்றாரு. நல்ல ஒரு படம் மனதில் வச்சுக்கோங்க. முழங்காலே படிப்பதுன்னா என்னத்தை காண்பிக்குது? அவருடைய உதவி இல்லாமல் நான் என்ன படித்தாலும் பத்தாது. அவருடைய மனக்கண்களை திறக்கலைன்னா எந்த படிப்பும் பிரயோஜனம், காலனாக்கு பிரயோஜனம் கிடையாது. முழங்காலே படிப்பது, அதுக்குன்னு முழங்காலில் தான் படிக்கணும்னு நான் சொல்லலை. அப்படி ஒன்று அந்த ஒரு இமேஜை வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு சூப்பரான ஒரு உங்கள் இமேஜினேஷனில் அதை வச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும்? முழங்காலில் படிக்கிறது போல் படிக்கணும். ஆனால் முழங்காலில் படிக்கிறது போல் படிக்கணும். என்ன காண்பிக்குது? முழுக்க ஆவியானவர் சார்ந்து தான் நான் படிக்கிறேன், தியானிக்கிறேன்.
என்பதை காண்பிக்கிறது. அப்போ நாம வசனத்துக்கு போறோம்னு வைங்க, உயிர்த்தெழுதலை குறித்த பகுதிகளை எடுக்கிறோம்னு வைங்க, என்ன மாதிரி பகுதிகளை பார்ப்போம்? இதுதான் நீங்க பண்ணணும். என்ன பண்ண? உயிர்த்தெழுதல் குறித்த விசுவாசம் அதிகரிக்கணுமாங்க? பொதுவாக அவங்க விசுவாசம் அதிகரிக்கணுமாங்க? இந்த அஸ்திபார சத்தியத்தின் மேல இருக்க விசுவாசம் அதிகரிக்கணுமா? ஒன்றும் இல்லைங்க. வசனத்தில் உயிர்த்தெழுதல் எங்க பேசப்படுதோ அங்கே போயிடுங்க. போனீங்கன்னா என்ன மாதிரி பகுதிகளை பார்ப்பீங்கன்னு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்றேன். 3 விதமான பகுதிகளை பார்ப்பீங்க. பிராடா வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று இந்த உயிர்த்தெழுதல் நடக்கிறதுக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட பகுதிகள், ப்ரெடிக்ஷன் பேசேஜஸ், தீர்க்க தரிசன பகுதியில் பார்ப்பீங்க. எங்க பார்ப்பீங்க? பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சங்கீதம் 16:8-11 தான் பேதுரு அப்போஸ்தலர் 2:25-31 கோட் பண்றார். புதிய ஏற்பாட்டை பார்த்து தான் பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குதுன்னு கத்துக்கலாம் நாம சில நேரம். பேதுரு சொல்றாரு, இயேசு உயிரோட எழும்புவார்னு பழைய ஏற்பாடே சொல்லிடுச்சே. 1000 வருஷம் முன்னால தாவீது சொல்லிட்டார். எங்க சொன்னாரு? சங்கீதம் 16 சொன்னாரு. என்ன சொன்னாரு? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அப்போஸ்தலர் 2 பேதுரு கோட் பண்றாரு, ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். தாவீது சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார். அப்புறம் 29 சொல்றாரு பேதுரு, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோட தைரியமாக பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். கொஞ்சம் தைரியமா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்கன்றாரு. தாவீதை பற்றி சொல்றேன் கேளுங்க. அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். பெரிய தாவீது, ஆனா மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. 30 அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். தாவீது ஒரு பாட்டு எழுத்தாளர் மட்டும் இல்ல, ஒரு ராஜா மட்டும் இல்ல, அவர் தீர்க்கதரிசியாய் இருந்து அறிந்தபடியால் என்ன பேசுறாரு? 31 அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து, எல்லாம் சொல்லுங்க, முன் அறிந்து. தாவீதுக்கு எப்படியோ வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. அவருடைய கோத்திரத்தில் வர அந்த வருங்காலத்து ராஜா, மேசியா ராஜா அவர் பாதாளத்தில் விடப்பட மாட்டார், அவருடைய மாம்சம் அழிவை காணாது என்பதை முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அப்போ இதை வாசித்து பார்க்குறப்போ உங்களுடைய விசுவாசம் பலப்படும் பாருங்க. 1000 வருஷம் முன்னால இயேசு மரிப்பார்ன்றது மட்டும் இல்ல, தாவீது இயேசு உயிரோட எழும்புவார் என்று தீர்க்க தரிசனமா உரைக்கிறாரு. அது பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. இப்படிப்பட்ட பகுதிகள் எடுத்து வாசித்து பாருங்க, கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. ஆவியானவரே, இதன் மூலமா என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போஸ்தலர் 13 இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். பவுல் அங்க அப்போஸ்தலர் 13:32-35 வரைக்கும் வாசித்தீங்கன்னா 3 பழைய ஏற்பாட்டு வேத பகுதியில் கோட் பண்ணி சொல்றாரு. இது உயிர்த்தெழுதலை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படின்றாரு. பேதுரு சொல்றாரு, பவுல் சொல்லுகிறாரு. இதெல்லாம் இல்லாம அவங்க சொல்லாத பகுதியில் கூட காமிக்கலாம். ஏசாயா 53:10-12 வாசித்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்த தீர்க்க தரிசனம். ஏசாயா 53 ஒரு அதிகாரத்தில் மரணமும் தீர்க்க தரிசனமா உரைக்கப்படுது, உயிர்த்தெழுதலும் சொல்லப்படுது. அப்போ இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால 100கணக்கான வருஷம் முன்னால, 800 வருஷம் முன்னால, 1000 வருஷம் முன்னால இந்த தீர்க்கதரிசிகள் அவர் எங்க பிறப்பார், எப்படி வளருவார், எப்படி ஊழியம் செய்வார், எப்படி மரிப்பார், எதற்காக மரிப்பார், 3ஆம் நாள் எப்படி உயிரோட எழும்புவார், எல்லாமே தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டது என்பதை நீங்க பார்க்கிறப்போ உங்க விசுவாசம் பலப்படும். இன்னொரு உதாரணம் இந்த ப்ரெடிக்ஷன் பேசேஜ், தீர்க்க தரிசன பகுதிகளுக்கு இன்னொரு உதாரணம் இயேசுவே தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி தீர்க்க தரிசனமா சொன்னார். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இயேசுவே சிலுவைக்கு போறதுக்கு முன்னால, நான் மரிக்க போறேன், 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன் என்று சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. மார்க்லே பார்த்தோம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம். அவர் சொன்னாரு. இந்த சீஷரெல்லாம் கவனிக்கவே இல்லை. எருசலேமுக்கு நான் போகணும், மரித்தே ஆகணும், அவசியம், இன்னார் கையினால மரிப்பேன் அப்படின்லாம் சொன்னாரு. 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன் ஒவ்வொரு முறையும் சொன்னார் பாருங்க. சீஷர்கள் அதை கவனிக்கவே இல்லை. அவர் மரிப்பார்னு கேட்டதே அவங்களுக்கு ஜீரணிக்க முடியல. ஐயோ, நீர் எப்படி மரிக்க முடியும் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அதனால அதிலே அவங்க மாட்டிக்கிட்டாங்க, ஸ்டக் ஆயிட்டாங்க. அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியல பாருங்க. அவர் எப்படி மரிக்க முடியும்ன்றதுலே ஸ்டக் ஆயிட்டாங்க. அவர் உயிர்த்தெழுதல் பற்றி சொன்னதெல்லாம் அவங்க எடுத்துக்கல, கேட்டுக்கல,
உள்வாங்கிக்கல. ஆனால் இயேசு சொன்னார், ஒருத்தர் இந்த ஊருக்கு நான் போக போகிறேன், அங்கே என்னை பிடிச்சிருவாங்க, என்னை கொலை செய்வாங்கன்னு தெரிஞ்சா முதல்ல போக மாட்டாங்க அந்த ஊருக்கு. கரெக்டா? எல்லாரும் உயிரை காப்பாற்றிக்க தான் பார்ப்போம். நல்லது அதுதான். ஆனால் இயேசு வித்தியாசமாக, இந்த ஊருக்கு நான் போக போகிறேன், என்னை பிடிப்பாங்க, என்னை கொலையே செய்வாங்கன்றாரு. அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. அதுவே அவர் தீர்க்கதரிசி என்பதை காண்பிக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் என்னை பிடிப்பாங்க, கொலை செய்வாங்க, சிலுவையில் அறைவாங்க, அப்புறம் 3ஆம் நாள் நான் உயிரோட எழும்புவேன் என்று முன்னாலே சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னா அப்போ அது நம்புறதுக்கு எவ்வளோ ஏதுவாக இருக்குது. இந்த வசனங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. மார்க் 8, 9, 10 இயேசுவே சொல்றாரு, நான் 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன். மார்க் 8 இதெல்லாம் வாசிக்கலாம் நீங்க. அதை 31, 32 அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். ஸோ இந்த தீர்க்க தரிசன பகுதிகள்னு ஒரு வகை இருக்குது பைபிளில். இன்னொரு வகை இருக்குது நிறைவேறுதல் பகுதிகள். அதாவது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது நிறைவேறிடுச்சு, இயேசு உண்மையிலே உயிர் தெழுந்துட்டார், அதை குறித்த விவரங்கள், அவர் எப்படி உயிர் தெழுந்தார், எப்போ உயிர் தெழுந்தார், யார் பார்த்தா, இந்த மாதிரி பகுதிகள் எங்கே இருக்குது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதில் சிலது வாசித்தோம் நாம. அதை வாசிக்கிறப்போ உங்கள் விசுவாசம் பலப்படும். நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நம்ம லூக்கா 24 வாசித்து பார்த்தோம். நீங்கள் ஒருவேளை வேறு ஏதாவது பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள். யோவான் 20 மகதலேனா மரியாள் கிட்ட இயேசு காட்சி அளிக்கிறார். அதெல்லாம் வாசித்து பாருங்கள். அவங்க அந்த தோட்டத்தில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்பலை, இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்பலை. மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போனாங்க, காலியாக இருந்தது. அங்கே தூதன் சொல்கிறான் உயிர் தெழுந்துட்டாருன்னு. இவங்க நம்பலை. நம்புறதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, தோட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு அழுகுறாங்க. பாடி யாரோ திருடிட்டாங்க அப்படின்றாங்க. அங்கே ஒருத்தர் தோட்டக்கார மாதிரி பேசுகிறாரு, பாடி யாரோ திருடிட்டாங்க அப்படின்றாரு. ஆக்சுவலாக அது இயேசு தான். அவர் தம்பியை வெளிப்படுத்துறாரு. அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறுது. அதை வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் துக்கமும் சந்தோஷமாக மாறிடும். உங்களுக்கும் ஒரு விசுவாசம் வரும். வேதத்தினுடைய பவரை தாங்க ஆவியானவர் வேதம் மூலமாக உங்களுக்குள்ள விசுவாசத்தை பிறப்பித்து அதை வளர செய்வார். அல்லது தோமாவுக்கு நடந்த சம்பவத்தை வாசித்து பாருங்க. யோவான் 20 அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா தோமா கண்டிஷன் போடுறாரு. தோமா, நான் பார்த்தாலுடைய தொட்டாலுடைய நம்ப மாட்டான் போ அப்படின்னு. அவர்கிட்ட போய் இயேசு இறங்கி வராரு. ஆச்சரியமா இருக்கு பார்க்குறப்போ. ஈஸியாக சொல்லியிருக்கலாம் இயேசு, வேலையை பார்த்துட்டு போ, நீ எனக்கா கண்டிஷன் போடுறேன்னு. அவதை சொல்றதை விட்டுக்கிட்டு என்ன பண்றாரு, தோமாட்ட போய் இறங்கி வராரு. பார்த்துக்கோப்பா, தொட்டுக்கோப்பா, நம்புப்பா, நம்பாம இறக்காதப்பா. அதை பார்க்குறப்போ நமக்கும் இறங்கி வருவார், நமக்கும் தயவளிப்பார்ன்ற ஒரு விசுவாசம் கிடைக்குங்க. அந்த பகுதியை எடுத்து வாசித்து பாருங்க. ஒரு பகுதியை வாசிக்கிறதுக்குள்ள நான் சொல்றேன், உங்களுக்கு சில நேரம் விசுவாசம் உண்டாயிடும். நீங்களும் தோமாவை போல என் ஆண்டவரே என் தேவனேன்னு கன்வின்ஸ் ஆகி சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி பகுதிகளும் இருக்கு பாருங்க. தீர்க்க தரிசன பகுதிகள் இருக்கு பைபிளில். உயிர்த்தெழுதலை குறித்து நீங்க பைபிளை போய் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன மாதிரி பகுதிகளை பார்ப்பீங்கன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. தீர்க்க தரிசன பகுதிகள் இருக்கு, நிறைவேறுதல் அந்த பகுதிகள் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிற பகுதிகள். அப்புறம் வேற இன்னொரு இதை விட பெரிய கேட்டகரி என்னன்னா, பெரிய வகை என்னன்னா, உயிர்த்தெழுதலினுடைய இயேசுடைய உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை போதிக்கிற பகுதிகள். பெரும்பாலும் இந்த பகுதிகள் தான் பைபிளில் இருக்கு. பெரும்பாலும் பாருங்க, பைபிளில் அவருடைய உயிர்த்தெழுதலை ப்ரூவ் பண்ண ஒன்றும் பார்க்கல. அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு அதுக்கு வேண்டிய ஆதாரம் ப்ரூஃப் எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் நிருபங்கள்லாம் போனீங்கன்னா பவுல் பெரும்பாலும் உயிர்த்தெழுதல் நடந்துருச்சுன்னு ரொம்ப ஓவரா ப்ரூவ் பண்ணலாம் பார்க்கல. அறிவிக்கிறார் உயிர்த்தெழுந்துட்டார். அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னா அவர் உண்மையிலே தேவன் அப்படின்னு பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று ரோமர் 1:4 சொல்றாரு. உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம், உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம், அதாவது உயிர்த்தெழுதலுடைய அர்த்தம், உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை, உயிர்த்தெழுதல் இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கை மாறலாம், இன்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற பகுதிகள் ஏராளம். எவ்வளோ இருக்குது. உயிர்த்தெழுதல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லுவேன். புதிய ஏற்பாட்டில் கடல் தண்ணியில் உப்பு எப்படி இருக்குதோ கலந்து இருக்குது. மேலோட்டமாக பார்த்தா தெரியாது, நாக்கில் வச்சா தெரியும் உப்பு இருக்குன்னு. அந்த மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ பகுதிகள் இருக்குது. உயிர்த்தெழுதலுடைய அர்த்தங்கள் எவ்வளோ இருக்குது, அதனுடைய விளைவுகள் எவ்வளோ இருக்குது, எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் நேரம் இல்லை, அதுக்குள்ளே போனால் அப்படியே போயிட்டே இருக்கும்.
மரணத்தை அவர் ஜெயித்தெழுந்தார்னு சொல்லுகிற பகுதிகள் இருக்கு. மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்று சொல்ற பகுதிகள் இருக்கு. அப்போஸ்தலர் 2:24 மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறார் என்ற சொல்லுகிற பகுதிகள் இருக்கு. வெளிப்படுத்தல் 1:18 இதெல்லாம் வாசிக்கிறப்போ உங்க விசுவாசம் கட்டி எழுப்பப்படுங்க. அல்லது அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய மீட்பு எப்படி நிச்சயம்னு சொல்ற பகுதிகள் இருக்கு. யார் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? இயேசுவே மரித்தவர், அவரும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினவர், இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே என்று பவுல்லாம் சொல்லுகிறாரு. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார் என்று பவுல் சொல்லுகிறார் ரோமர் 4:25. அதெல்லாம் வாசிக்கிறப்போ அவர் உயிர்த்தெழுந்துட்டார்ன்றது ஆவியானவர் உள்ள வந்து அதை நிச்சயப்படுத்துவார். ஒரு வேத பகுதியை வாசிக்கிறப்போ உடனே ஆவியானவர் அதை குறித்த நிச்சயத்தை நமக்கு கொடுப்பார். அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலுடைய அர்த்தம் வேற விதத்தில் சொல்லப்படுது சில இடங்களில் வேதத்தில். அவர் உயிர்த்தெழுந்துட்டார்னா அவர் தான் மெய் தேவன். அவர் ஒரு மனுஷன் கிடையாது. மற்ற எல்லா மனுஷனும் செத்து அப்படி செத்து கிடந்தாங்க. இவர் மட்டும் மகிமையான சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு ஆண்டவராக இருக்கிறார். எல்லாத்தை விட இவர் தான் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ராஜாதி ராஜாவா இருக்கார், கத்தாதி கத்தரா இருக்கிறார். இப்படின்னு சொல்லுகிற பகுதிகளெல்லாம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்ல பேதுருலாம் சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்லுகிறார், தேவன் எல்லாவற்றின் மேலாகவும் அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வாசித்து பாருங்க. இது உயிர்த்தெழுதலை தாண்டி போகுது. ஆனால் வாசிக்கிறப்பவே ஒரு விசுவாசம் கிடைக்கும். இயேசு உயிர்த்தெழுதல்னால நமக்கு இருக்கிற ஒரு பவர், உயிர்த்தெழுதலின் வல்லமையை சொல்லுகிற பகுதிகள் இருக்கு. எவ்வளோ இருக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லைங்க. உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிற பகுதிகளுக்கு திருப்பி அதை வாசித்து பாருங்க. சில நேரம் ஒன்றும் இல்லைங்க, சத்தமாக வாசித்து பார்க்கணுங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, ஒரு சிம்பிளான காரியம் சொல்கிறேங்க. ஒருவேளை பிரசங்கம் கேட்க முடியலன்னா கூட, எப்போவுமே உட்காந்து பிரசங்கம் கேட்க முடியுமான்னு தெரில, கேட்டால் நல்லது, சூப்பர். ஆனால் சில நேரம் வர நாட்களில் உங்களுக்கு ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் குறித்த சந்தேகமும் வருது, பயமும் வருது. என்ன பண்ணுறீங்க? நிறைய பேர் சந்தேகம் வருது, பயம் வருது, ஒன்றும் பண்ணிட்டு இல்லை. அவங்க அதெல்லாம் படி வாங்கிட்டு இருக்காங்க. சந்தேகம் அறையுது, அவங்கள வாங்குறாங்க. பயம் அவங்களை இன்னொரு அறையுது, அதையும் வாங்கிக்கிறாங்க. சில நேரம் அறையா அறையுது, அப்படியே வாங்கிக்கிறாங்க. ஒரே பயமாக இருக்குங்க. என்ன பண்ணுறீங்க? இல்லை ஒரே டவுனாக இருக்குங்க. சரி, என்ன பண்ணுறீங்க? இல்லை அழுகிறது போல் இருக்குங்க. சரி, ஒரு வேளை அழுகிறது போல் இருந்தால் கூட கொஞ்ச நேரம் அழுங்க, பரவாயில்ல. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும் இல்லை? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணணும்னா வசனத்துக்கு போக வேண்டும், அதை திறக்க வேண்டும். ஒரு உங்களுக்குன்னு சில வேத பகுதிகளை வச்சுக்கணும் பாருங்க. அதை திறந்து வாசிக்கணும். சத்தமாக வாயை திறந்து வாசிங்க. அதன் மூலமாக வாசி முடிக்கிறதுக்குள்ளே விசுவாசம் வந்துடும், தைரியம் வந்துடும். நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு சொல்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன். ஒரு மரணம் ஆயிடுச்சு, சடனாக மரணம் ஆயிடுச்சு. போயிருந்தேன். அந்த ரூமில் எல்லாரும் ரொம்ப துக்கமாக இருந்தாங்க. ரொம்ப அப்படியே அந்த அந்த ஒரு சூழலே ரொம்ப ஒரு இதாக இருந்தது பாருங்கள். என்னை சில வார்த்தைகளை சொல்ல சொன்னாங்க. நான் ஒரு பாட்டு பாடினேன். அப்புறம் ஒரு வேத பகுதிக்கு திறந்தேன். 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 அந்த வசனங்களை நான் வாசித்தேன். அது வேணா காமிங்களா? வசனத்தை வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:13-18. ஒன்றும் பண்ணல, பெருசாக பிரசங்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஜஸ்ட் வாசித்தேன், மைக்கில் வாசித்தேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பகுதியை நான் வாசித்து முடிக்கிறதுக்குள்ள எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும்? 2 நிமிஷம் ஆயிருக்குமா? ரூமே மாறிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. பிரசங்கியார்கள் ஆகிய நாங்கள் சில நேரம் என்ன நினைக்கிறோம், பிரசங்கம் பண்ணால் தான் மாறும்னு. சில நேரம் ஒரு வேத பகுதியை வாசிச்சாலே மாறிடும். அப்படி தான் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ஒரு ஹாலில் சவுண்ட் செக் பண்ணி ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானா. சவுண்ட் செக், செக் செக், இயேசு உன்னை ரட்சிக்கிறார் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லைன்ல ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான். இதுதான் வசனத்தினுடைய வல்லமையான ஆவியானவர் அதன் மூலமா கிரியை செய்கிறார். லேஸ்ல எடுத்துக்காதீங்க. ஒரு லைன் இதுல வாசித்தீங்கன்னா எல்லாமே மாறிடலாம். ஒரு வசனத்தை எடுத்து நான் இதை வாசிக்க போறேன், ஆகவே ரொம்ப டவுனா இருக்கீங்க, நான் சொல்றேன் இல்லைங்க அழுறது போல இருக்குன்னா வேணா டைமர் போட்டுட்டு அழுங்க. 10 நிமிஷம் தான் நான் அழ போறேன். நல்லா அழுது அசத்தீர அழுது, ஆனால் 10 நிமிஷம் வர்றப்போ எந்திரிச்சு வசனத்தை தடர்ந்து அதை நான் வாசிக்க போறேன். ஆவியானவர் என்ன பலப்படுத்த போகிறார். பயம் எல்லாருக்கும் தாங்க வரும், சந்தேகம் எல்லாருக்கும் தாங்க வரலாம், யாருக்கு வேணா வரலாம். ஆனால் அப்படியே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம விசுவாசிகள் வசனம் உண்டு, ஆவி உண்டு, ஆவியானவர் உண்டு. இது மட்டும் இல்லை, ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி நம்ம விரும்பணும். இதையும் சொல்லிடுறேன், ரட்சிக்கப்பட்டும் ஆவியினால் நிரம்பாம இருப்பது சாத்தியம். திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்டும் ஆவியினால் நிரம்பாம இருப்பது சாத்தியம். சீஷர்களுக்கு என்ன ஆகுது? வசனத்தை குறித்த வெளிப்பாடு ஆவியினால் நிரம்புறாங்க. அப்போஸ்தலர் 2 தான் நடக்குது. நீங்க ஆவியில நிரம்ப விரும்புறீங்கன்னா பாருங்க, வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் யோவேல் புஸ்தகத்தில். அதை தான் பேதுரு கொண்டு வந்து பேசுறார் அப்போஸ்தலர் 2. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் கூட சொந்தமானது. அப்ப நாம அதை நம்பணும். நாம ஆவியானவரை அதிகமாக விரும்பணும். வெறும் ஆவியானவருடைய வரங்களை மட்டும் விரும்பக்கூடாது, ஆவியானவரை விரும்பணும். சில நேரம் ஆவியானவருடைய வரங்களை தான் நிறைய விரும்புறாங்க. இல்ல இல்ல, ஆவியானவர் ஒரு நபர், அவர் கடவுள், அவர் திருத்துவத்தின் 3ஆம் நபர், அவர்கிட்ட நம்ம பேசலாம். அவரை விரும்பணும், அவரை நாடணும். பாருங்க, அவருக்காக காத்து இருக்கணும். வாக்குத்தத்தத்தை நம்பி தேவனை நம்மளை நிரப்புவார்னு நம்ம நம்ப வேண்டும், கேட்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஆவியினால் நிரப்புவார். ஆவியினால் நிரம்ப நிரம்ப இந்த வசனத்தினுடைய இந்த காம்பினேஷன், அந்த உறுதியும் விசுவாசமும் உச்சகட்ட நிலைக்கு போயிடும். அப்படிதான் சீஷர்கள் வெற்றிகரமாய் உறுதியோட கான்ஃபிடன்ஸோட ஊழியத்தை செய்தார்கள். உயிரே போனா கூட பரவாயில்ல, நான் உயிர் தெழுதலை விட்டு கொடுக்கவே மாட்டேன், இயேசு உயிர் தெழுந்தார்ன்ற செய்தியை மாத்திக்கவே மாட்டேன்ட்டாங்க. நம்ம எழுந்து நிற்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்றதுனால ஆவியினால் நிரம்பணும்னு அர்த்தம் கிடையாது. பிறகு தேவன் நமக்கு அது தருகிற ஒரு காரியம், ஈவாய் கொடுக்கிற காரியம். ஒன்றும் இல்லை, நாம் அதை விரும்பணும், நாடணும், அவ்வளோதான். அவர் கொடுப்பார்னு விசுவாசிக்கணும், அவர்கிட்ட கேட்கலாம். நம்ம வசனமும் ஆவியும், இதுதான் ரகசியம். உயிர்த்தெழுதல் குறித்த விசுவாசத்தில் அதிகரிக்கணும்னா இதுதான் ரகசியம். வேற பொதுவாகவே விசுவாசத்தில் அதிகரிக்கணும்னா இதுதான் ரகசியம், வசனமும் ஆவியும். ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் கேளுங்க, என்ன வேணுமோ தேவனிடத்தில் கேளுங்க. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, வெளிச்சம் வேணுமா கேளுங்க. ஆவியினால் நிரம்பணுமா கேளுங்க. ஆண்டவரே, சீஷர்களோ போல நாங்களும் மாற விரும்புகிறோம், நாங்களும் ஆக விரும்புகிறோம். ஆண்டவரே, சந்தை இல்லாமல், பயம் இல்லாமல், ஒரு தைரியத்தோடு, ஒரு உறுதியோடு உம்மை நம்ப, உம்மை அறிவிக்க, மற்றவர்களுக்கு தெரிவிக்க, உம்முடைய நற்செய்தியை பரப்ப, அப்படிப்பட்டவர்களாய் சீஷர்களை நீர் எப்படி ஆக்கினீரோ எங்களையும் தொடர்ந்து ஆக்கி கொண்டு வாரும். ஆண்டவரே, வசனத்தின் மீது தாகமுள்ளவர்கள், ஆவியின் மீது ஒரு பசி உள்ளவர்களாக இருக்கிறவர்களுக்கு அவருடைய தாகத்தையும் பசியும் நீர் தீர்ப்பீராக. ஆவியானவரை அதிக அதிகமாய் ஊற்றுவீராக, அதிக அதிகமாய் நிரம்ப செய்வீராக.
திரும்ப திரும்ப நிரம்ப செய்வீராக. அப்போஸ்தலர்ல நாங்கள் வாசிக்கிறது போல அடிக்கடி அவர்கள் ஆவியில நிரம்பி பேசினார்கள் என்று பார்க்கிறோமே, பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோமே. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தை நீர் அதிகரிக்க செய்யும். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பது உண்மை. அதை உறுதியாய் நம்ப எங்கள் ஒவ்வொரு விசுவாசத்தையும் கட்டி எழுப்பும். அதோடு சேர்த்து எல்லா காரியங்களிலும் உண்மை உறுதியாய் நம்ப எங்களை பலப்படுத்த ஆண்டவரே. உடைய வாக்கு தத்தங்களை உறுதியாய் நம்ப எங்களை பலப்படுத்த ஆண்டவரே. வசனத்துக்கு இன்னும் அதிக முக்கியத்துவத்தை எப்படி கொடுப்பதுன்னு கற்றுத்தாரும். ஆவியானவருக்கு இன்னும் அதிக இடம் எப்படி கொடுப்பதுன்னு கற்றுத்தாரும். எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆக்கும். பூமி எங்கும் உம்முடைய சுவிசேஷத்தை பரப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.